பயிற்சியில் இணைந்துள்ளோம் நண்பர்களே. ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இந்த மாத தலைப்பாக குட் பேட் அக்லி என்ற தலைப்பில் இன்றைய சிறப்பு பேச்சாளர் பற்றிய ஒரு சிறிய அறிமுக நேரம் இது. இன்றைய ஆளுமை நமக்கு நம்முடைய நட்புறவு தளத்திற்கு மிகவும் பரிச்சயமான நபர். இவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியராக தனது சேவையை இந்த சமூகத்திற்கு மிகச்சிறப்பாக ஆற்றி வருபவர். தற்போது செவிலியர் பயிற்சி மேற்பார்வையாளராக வேலை செய்து வருபவர். செவிலியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை எடுத்து பன்முக திறமைகளை வளர்த்து வருபவர். தமிழ் மீது கொண்டுள்ள ஆர்வத்தால் கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் என தனது பணிகளை தமிழுக்காக மிகவும் சிறப்பாக செய்து வருபவர். கனியும் கருக்காயும் என்ற தலைப்பில் புலவி எனும் அதிகாரத்திற்கு 10 திருக்குறளுக்கு கதை எழுதி இந்த திருக்குறளுக்கான புத்தகம் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆனது இவருடைய தனிச்சிறப்பு. பல தளங்களில் நட்புணர்வு உள்ளிட்ட பல தளங்களில் பயணித்து புத்தக திறனாய்வு மற்றும் சுய முன்னேற்றம் குறித்து உரையாற்றி வருபவர். 100 நிமிடத்தில் 100 கவிதைகள் எழுதி சன் எக்ஸஸ் குழுமத்தால் அதிரடி ஆசுக்கவி என்ற பட்டம் பெற்றவர். இவருடைய கவிதை தொகுப்புகள் புத்தகமாக வெளியிடப்பட்டது. நம்முடைய நட்புறவியால் செல்லமாக கவிதை விதை என அழைக்கப்படுபவர். ஒரு பயிற்சியின் இறுதியிலும் இவருடைய பின்னோட்டம் இல்லாது நட்புறவியின் செஷன் முடிவதில்லை. மிக அழகாக கவிதை வடிவில் தன்னுடைய பின்னோட்டத்தை கோர்ப்பதில் வல்லவர். இவர் நம்முடைய நட்புறவியின் சிங்கப்பெண் சிவகனி அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. The floor is yours, ma'am. You can start, ma'am. அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குட் பேட் அக்லி. இந்த தலைப்பு நம்ம இவ்வளோ நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களோட ஒரு அறிவார்ந்த ஆன்றோர் பெருமக்களோட கருத்துக்களை மையப்படுத்தி நம்ம தினம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய உரையாடல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு சில கதைகளோடையும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பயணத்துல இருக்கிற கற்பனையான விஷயங்களையும் வச்சுதான் இந்த தலைப்பை நான் அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசினாங்கன்னா எவ்வளோ நல்ல வார்த்தையை சொல்றாங்க, அந்த வார்த்தையினால நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு ஊக்கம் அடைகிறோம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஆனா அந்த வார்த்தை அந்த செயலாகும் போது அது இன்னும் மிக சிறப்பாகும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம செய்யறோம், நீங்க இந்த மாதிரி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றத விட இதை செஞ்சு காட்டும்போது அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். ஸோ சொல்லை விட செயலுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில செயல்படுத்திய மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உன்னதமான உத்தமர் கர்ம வீரர் காமராஜர். அவர் பாத்தீங்கன்னா அவர் படிக்காத மேதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதற்கான அவருக்கு பின்னாடி இருந்த செயல்களை தான் முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்றோம். ஸோ என்னதான் நல்லவரா கெட்டவரா, நம்ம ரொம்ப அக்லியான மேன் அப்படிங்கிறத எதுல தெரியுது அப்படின்னா, நம்மளோட செயல் அப்படிங்கிற விஷயத்துலதான் நம்ம சொல்ல முடியும். அவர் அந்த சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் போது அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசிக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஒரு நிதி பற்றாக்குறையை நிதி மேலாண்மைய பார்க்காம நீங்க இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நம்மளுடைய எண்ணம் உயர்வா இருக்கும்போது நம்ம அதற்கான உழைப்பை நோக்கி ஓட வேண்டுமே தவிர, இந்த பணம் குறைவா இருக்குது அப்படிங்கறக்காக அடுத்த செயலை நம்ம நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்ததுதான் இந்த மதிய உணவு திட்டம். இப்ப ஒவ்வொருத்தருமே நம்ம படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி முத்திரை பதித்த நபர்களாலதான் நம்ம இன்னைக்கு நம்ம முத்திரை பதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் காந்தியடிகள் பாத்தீங்கன்னா,
நம்ம நிறைய விஷயத்துல வந்து காந்தியடிகள ஒப்பிட்டு சொல்லலாம். அவர் வந்து அ ஒரு அவருடைய கதராடை ஏற்றுக்கான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்துல வந்து பெண்களெல்லாம் வந்து துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அ உடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி காந்தி அவர்கள் பார்க்குறாரு. ஸோ பெண்கள் வந்து இன்னும் அ ஏழையா இருக்கிறது இப்படி இருக்கும்போது, நம்ம வந்து இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டுட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவரு முற்றுமே வந்து கதராடை உபயோகிக்கிற மனிதரா மாறிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து எத காட்டுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நிலைய பார்த்து, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கலாம். அதற்கப்புறம் மருத்துவர் சுரேந்திரன். இவர நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து ஓய்வு பெற்றவர். இவரு ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில வந்து படிச்சிருக்காரு. இவர் படிப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லலாம். அவரு அ ஒரு நேர்மையான ஒரு அரசு ஊழியர், ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு மருத்துவர். இவர் வந்து மருத்துவ படிப்புக்கு சேரும்போது, இவருக்கு சேர்க்கைக்கான ஒரு பணம் அப்படிங்கிறது இல்ல. அது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே வந்து ஒரு ரூ. 400. இந்த ரூ. 400 வந்து அவர் எப்படி அவங்க அப்பா வாங்கி குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் ஊர்ல இருக்கிற பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரிடம் போய் கேட்டு, அந்த பணத்த வாங்கி அந்த பையன வந்து சேர்த்து விடுறாரு. அதற்கப்புறமா அவரு அடுத்த மாதமே அந்த கடன் தொகைய வந்து எடுத்து வச்சுர்றாரு. இவர் வந்து படிச்சுட்டு வரும்போது, அந்த பெரியவர் கிட்ட கொண்டு போய் அந்த பணத்த குடுக்கணும். ஆனா, அவங்க அப்பா வந்து அந்த பணம் கிடைத்த உடனேயுமே வந்து குடுத்துருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாம, அந்த சுரேந்திரன் மருத்துவரையும் கூட்டிட்டு போயி, அந்த ஊர் பெரியவர் கிட்ட சொல்லி, "இது நான் வாங்குன கடன். இந்த கடன வந்து இப்ப குடுக்குறேன்." அப்படிங்கிறத அந்த அப்பாவோட செயல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பேசுது. எப்படின்னா, நம்ம எவ்வளோதான் செலவு செஞ்சாலும் குழந்தைகளுக்கு எப்படி செய்றோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவர் பட்ட கஷ்டத்தையும் வந்து தெரிவிக்கணும். அதே சமயம் எப்படி நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்துற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொருவருமே எல்லாரையுமே சார்ந்து தான் இருக்கோம். தாய், தந்தை, ஆசிரியர், நண்பர்கள், உறவுகள், தலைவர்கள் மற்றும் பல பேர நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து ஒவ்வொருவரோடையும் இணைந்து, அவங்களோட நினைவுகளோட தான் நம்ம வந்து இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அவங்கள நெனச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க செஞ்சிருக்கிற செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சின்ன கத. ஒரு நகை வியாபாரி வந்து நகைய வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த நகை வியாபாரியின் உற அ மருமகன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மருமகனோட அ குடும்ப சூழல் வந்து ரொம்பவுமே சிரமமா இருக்குது. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, "என்கிட்ட ஒரு நகை இருக்கு. இத கொண்டு போய் மாமா கிட்ட குடுத்துட்டு, பணம் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அவங்க குடும்ப கஷ்டத்தினால. அப்போ அவங்க போய் கேட்கும்போது அவங்க மாமா சொல்றாரு, "இந்த நகைய வந்து வச்சுக்கலாம்ப்பா. நான் வந்து பணம் தரேன். நீ கொண்டு போ" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாரு. ஆனா அந்த நகை வந்து போலியான நகை. இது எப்ப தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தேவையான தருணத்துல வந்து அவர் வந்து உதவி செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு வந்து அந்த நகையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், அந்த கல்லு வந்து எந்த மாதிரி அ விலை மதிப்பான கல்லா, இல்லை போலியான கற்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பையனுக்கு கத்துக் குடுத்துட்டு, அந்த பையன் வந்து பெரிய ஆளாகி வரும்போது, அவன் குடுத்த நகைய எடுத்து குடுக்குறாரு. "இப்ப நீ வந்து இந்த நகைய செக் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் செக் பண்ணி பார்க்கும்போது, அது போலியான நகை அப்படிங்கிறது தெரியுது. ஆனா, அந்த இடத்துல அன்னைக்கு நம்ம கஷ்டமான தருணத்துல, அ நம்மளுக்கு ஏன் வந்து இவரு காசு குடுத்து உதவினாரு? அப்படிங்கிறத அந்த பையன் வந்து உள்ளம் நெகிழ்ந்து பார்க்குறாங்க. ஸோ, இதுல நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல அவரோட செயல் தான் வந்து அந்த மனிதனை வந்து இன்னும் மேம்படுத்தி காட்டி, அவனும் இன்னும் 4 பேருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான நல்ல குணத்த வந்து அந்த இடத்துல விதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சாதாரண காற்று வந்து ஒரு புல்லாங்குழல்ல படும்போது எப்படி ஒரு இசையாகுதோ, அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய நல்ல மனிதர்கள் வந்து நம்மளோட பயணிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அ டிராஃபிக் போலீஸ்காரர் இல்லைன்னா கூட, அந்த சிக்னல வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி,
நம்ம யார் இருக்காங்க, இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. நம்மளோட செயல் வந்து எப்பொழுதும் நேர்மையானதாகவும், சிறப்பானதாகவும் இருக்குதா அப்படிங்கிறத, அத நாம தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மனிதர்களா நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத, நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கேட்டுக்கலாம். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நீ அத பண்ணு, நான் இப்படி பண்ணிருவேன். அ உன்னால இதெல்லாம் பண்ணிரலாம்டா" அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. ஆனா வாயில வந்து பேசிட்டு சொல்லுவாங்க, "அவன் வெறும் வாய் தான்டா பேசுவான், ஒண்ணும் செயல்ல இருக்காது." ஸோ வாய்ச்சொல் வந்துட்டு என்னைக்குமே உபயோகமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அந்த தவளை பார்த்தீங்கன்னா, அ அது கத்தி கத்தியே அந்த பாம்பு கிட்ட வந்து தன்னோட உயிர மாய்ச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கதை கேட்டுருக்கிறோம். இந்த மாதிரி நெறைய மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு குடுக்கக்கூடிய மதிப்புகள வந்து வலிமையான செயல்களுக்கு வந்து அவங்க குடுக்கறதில்ல. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய துன்பம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய எண்ணம், மதிப்பு, செயல், நோக்கம் இது எல்லாமே ஒரு நேர்கோட்டில சிறப்பா இயங்குச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே நல்ல மனிதர்களா இருப்போம். அ இப்ப வந்துட்டு ஒரு ஒரு தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு யாசகன் வந்து ஒரு யாசகம் வேண்டி ஒரு வீட்டை வந்து அணுகுறான். அந்த யாசகனுக்கு வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப பசியால வாடிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கிறனால, எல்லா வீடுமே கதவு சாத்தி இருந்திருக்கு. ஸோ ஒரு வீட்ல கதவு திறந்திருக்கு. அவன் போய் கேட்கும்போது, அந்த வீட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க கேட்குறாங்க, "ஐயா ஏதாவது தர்மம் செய்யுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கொஞ்சம் பழைய சாதமோ, ஒரு பழைய துணி ஏதாவது குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்றான், "இந்த வீட்லலாம் எதுவும் இல்ல. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எரிச்சலாயி அந்த மாரி பேசுறான். அதுக்கப்புறமா அந்த மனிதர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, "ஐயா உங்க வீட்ல இருக்கிற ஒரு பிடி மண்ணாவது குடுங்க ஐயா" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இவன் யோசிக்கிறான், "இது என்னடா இது ஒரு பிடி மண்ண போய் கேட்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்காக இந்த மண்ண கேட்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்ண கேட்டதும் இல்லாம, அந்த "நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கூட குனிஞ்சு அவன் அந்த ஒரு கை மண்ண எடுத்துட்டு, அந்த யாசகர் அவரு சொல்றாரு, "மகராசனா நீங்க நல்லா இருக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நகுர்றாரு. அப்ப அவருக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. இந்த மண்ண குடுத்ததுக்கு போய் யாராவது இப்படி சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு, அவன் சொல்றான் அந்த இடத்துல, அததான் நம்ம வந்து உற்று நோக்க வேணும். நீ யாருக்காவது எதையாவது தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து உனக்கு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மண்ண கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம பழகணும். ஸோ ஈகை குணத்த வந்து இந்த இடத்துல அந்த கதையில வந்து சொல்றாங்க. அதற்கப்புறம் ஒரு அழுகுன தக்காளி பழம் எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம எதுவுமே வந்து ஒரு பொருள் கெட்டுருச்சு அப்படின்னா, அத நம்ம தூக்கி தான் போடுவோம். ஸோ அந்த தூக்கி போட பொருட்கள் வந்து இனியொருத்தங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும். ஒரு அழுகுன தக்காளி பழத்த வந்து வீட்லேருந்து ஒரு அம்மா தூக்கி போடுறாங்க. அந்த தக்காளி பழம் வந்து கொஞ்ச நாட் கழிச்சு, அது ஒரு செடியா வளர்ந்து, அதுக்கப்புறமா ஒரு விருட்சமாயி, அது நெறைய பழங்கள வந்து கொடுக்குது. அப்ப அந்த தக்காளி பழத்துக்கான விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுல இருக்கிற சக்தியும், அந்த மழையோட மகிமையும், அந்த விதைகள வந்து ஒரு விருட்சமா வளர செய்யுது. ஸோ நம்மளும் எந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். நம்மள வந்து நெறைய பேர் தூற்றுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நாம யாரு அப்படிங்கிறத நம்ம செயல்கள் தான் வந்து நிர்ணயிக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம செயல் வந்து தெளிவா சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, அந்த விஷயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்ப ஒரு சலவை தொழிலாளி வந்து துணி துவைச்சிட்டு இருக்காரு. அவர் துவைச்சுட்டு துவைக்கும்போது அவரு அந்த சட்டை பாக்கெட்ல வந்துட்டு ஒரு 2000 மதிப்பான ஒரு பணம் இருக்கு. அதை எடுத்து அவர் அந்த ஆற்றங்கரை ஓரத்துல வச்சிருக்காரு. வச்சதுக்கு அப்புறமா அவர் வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா, அந்த சலவை தொழிலாளியோட கழுதை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த வந்து சாப்பிட்டு இருந்தது. இந்த பணத்த சாப்பிடு "இதை போய் சாப்பிட்டுருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைய வந்து இவர் திட்டுறாரு. "உனக்கு எத்தன வருடமா சாப்பாடு போட்டிருக்கேன். போயுமே இந்த ரூ. 2000 பணத்த சாப்பிட்டுட்டியே! இத வச்சு இன்னியும் உனக்கு ஒரு 4, 5 மாசத்துக்கு சாப்பாடு போடலான்னு நினைச்சேனே! அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ, இந்த இடத்துல நம்மளுடைய செயல்கள் அதாவது நெறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து புலம்பி, அவங்களுக்கான ஒரு வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ, அர்த்தமில்லாத செயல்கள் மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம நேரத்த இழந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு
உயிரினங்கள் கிட்டயும் ஒரு உயர்ந்த குணம் இருக்கும், ஒரு கெட்ட குணம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தினம் தினம் பயணிக்கும்போது நம்ம கத்துட்டு தான் இருக்கோம். ஆ ஒரு கார் கட்டால வந்து ஒரு நாய் போய் பாத்ரூம் போயிட்டுருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து பேசிக்கிறாரு 2 நபர்கள். "உங்களுடைய விலையுயர்ந்த கார்ல வந்து இந்த நாய் இந்த மாரி பண்ணுதே, நீங்க அத கொஞ்சம் கூட சட்ட பண்ணிக்காம இருக்கீங்களேயா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு சொல்றாரு, "அந்த நாய்க்கு தெரியாது அந்த காரோட விலை. ஆனா நம்மளுக்கு தெரியும்." ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த நாய் வந்து செய்யறது அது நாயோட பண்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப மத்தவங்கள வந்து நம்மள வந்து கேலியாவும், ஒரு கிண்டல் பண்ணும்போதாவதும், நம்மள வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்கள வந்து நம்ம சொல்லும்போதும், நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற சக்திய வந்து நம்ம வந்து அ நீக்கிடக்கூடாது. ஸோ அதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு, நாம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற இடத்துல நாம இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் என்ன திட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் சோர்ந்து போறதாகட்டும். நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு நான் இந்த மாதிரி இல்ல அப்படின்னு வாதாடிட்டு இருக்கிறதுலயும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மனிதர்களா நாம இருக்க வேண்டியதில்ல. நம்ம செயல வந்து ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த செயல் எப்போதுமே ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு கச்சிதம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம செய்யற விஷயத்த பார்த்து ம் மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சது வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் இந்த டைம் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்ல. நம்ம ஒர்க் வந்து நம்ம பாட்டுல பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை. ஒரு பெரிய திருவிழா வந்து ஒரு கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து எல்லாரும் வந்து கடவுள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போயிட்டே இருக்காங்க. அந்த அப்ப வந்து ஒருத்தர் கேட்கிறாரு. அ ஒரு வழிப்போக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து கேட்கிறாரு, "ஏம்மா எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே, நீ ஏம்மா போகாம இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பெண் சொல்றாங்க, "நான் வந்து என்னுடைய வேலைகள் எனக்கு தெரியும். நான் காலையிலேயே போய் சாமிய வந்து கும்பிட்டு வந்துட்டேன். இந்த திருவிழாவுல கலந்துக்கிட்டு, இந்த இறைவன வந்துட்டு வழிபடணும் அப்படிங்கிறத என்னை என்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய சேவையா நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்ப அந்த வழிப்போக்கர் சொல்றாரு, "உன்னுடைய உயர்ந்த எண்ணத்த மதிச்சு தான் நான் வந்து உன்ன பார்க்க வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் யாருன்னா இறைவன். அந்த மாதிரி இறைவன் வந்து எல்லா இடங்களிலும் மனிதர்கள் ரூபத்துல நம்மள சுத்தி இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மத்தவங்களுக்கு செய்யும்போது, அந்த விஷயங்கள் நமக்கு எளிதில வந்து அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறம் ஒரு ஓவியர் வந்து ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சுட்டு, "இதுல ஏதாவது குறைகள் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப அந்த மக்கள் முன்னாடி இந்த படத்த காட்டும்போது, "குறை இருக்கிற இடத்துல நீங்க வந்து வட்டம் போட்டு காட்டுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க மக்கள்லாம் பார்த்துட்டு, நம்மளுக்கு குறை கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய கலையாச்சே. அதனால வந்து ஒவ்வொருத்தருமே அந்த படம் முழுக்கவே வந்து ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு இடம் வந்து குறையா தானே தெரியும். ஸோ நிறைய வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ, அன்னைக்கு தான் வாழ்வில் வந்து நிறைவான மனிதர்களா வாழப்போறோம். இதுல அந்த மாதிரி வட்டம் போட்டு காமிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஓவியர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயி, "நான் வரைஞ்ச படத்துல இவ்வளவு குறைகள் இருக்கிறதா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது, ஒரு மூத்த ஓவியர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆறுதல் சொல்லிட்டு, "இந்த படத்தோட இன்னொரு பிரதி இருந்தா குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கப்புறமா அதுல இருக்கிற குறைகள வந்துட்டு ஒரு சின்ன சின்ன திருத்தம் மட்டும் தான் செஞ்சு குடுக்குறாரு. ஸோ நம்மளோட குறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் வந்து தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர, மற்றவர்கள் கிட்ட வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு இதற்கான விடயங்கள தேடும்போது, நம்மளுடைய ஒரு செயல் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட்டா செஞ்சு, அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி மனிதர்களா இருக்கிறோமோ, அத உலகம் அப்படியே மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கதையில அப்படிதான். நம்ம கிட்ட இருக்கிற குறைகள நம்ம தேடிட்டு இருக்கிறத விட, இந்த குறைகளை எப்படி நிறைகளா மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம மனிதர்கள் கிட்டயே பார்த்தீங்கன்னா, 2 வகையான மனிதர்களா பார்க்க முடியும். இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது போதாது, நம்மனால நம்மகிட்ட இனியும் நெறைய விஷயங்கள வந்து நம்ம தேடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. ஸோ இது 2 வகையான மனிதர்கள பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம 2 பாடங்கள வந்து கத்துக்கலாம்.
அதாவது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய உழைப்போட தன்மை வந்து முற்றிலும் குறைந்து போகும். இதே இன்னும் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அந்த தேடல் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து தேடி கத்துப்போம். அப்போ உழைப்பை வந்து அதிகமா நம்ம வந்து செலவிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி மனிதர்களா இருக்கணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை முதல் வந்துட்டு வயதான வரைக்கும் நம்ம ஒருத்தருமே நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அறிவுரைகள் எல்லாமே நம்ம சொல்லும்போது எந்த மாதிரி இருக்கும்னா, நம்மளுக்கு வந்து ரொம்பவே கசப்பா தான் இருக்கும். இது நம்ம எப்படி இன் அதாவது ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கும்போது, இப்போ 5 வயசுல நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நடந்தாலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதே வந்து 50 வயசுல யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நடக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒவ்வொரு வயதுக்கேற்ற வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 20 வயசுல வந்துட்டு ஒரு நல்ல மாணவரா, ஒரு சமூகத்துக்கு நல்லா படிச்சு ஒரு இடத்த அடையக்கூடிய இடத்துல அந்த வாழ்க்கைக்கான வெற்றியை நோக்கிய பயணத்துல நம்மளுடைய தேடல் வந்து தெளிவான இலக்கை நோக்கி இருக்குதா அப்படிங்கறத அந்த 20 வயசுல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 30 வயசு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட அனுபவம் சார்ந்த அறிவுகளை வச்சு மற்றவங்களுக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய நோக்கோடையும் நமது வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய அடுத்த கட்ட பயணத்தை கூட நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்குமா அப்படிங்கிறத அந்த 30 வயசுக்குள்ள பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு 50 60 வயசுல நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய மற்ற இளைய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம கத்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த 60 வயசுக்கு மேல நம்ம அதிக நேரம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நமக்கான தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆசைகளை வந்து நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆசைகளை வந்து நம்ம நிறைவேற்றி அதையும் நம்ம அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வயதிற்கேற்ற அனுபவங்களை வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை மனிதர்கள் வந்து கத்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்மளோட பயணத்துல நல்ல விஷயங்களை தேடி நம்ம நல்ல மனிதர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சின்சினடஸ் அப்படிங்கிற ஒரு ரோம் அரசன் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நான் என்னோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லும்போது அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். அந்த மனநிலை இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணணும்னா நல்லா வந்துருவிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அமைச்சரவையில வந்து வேலை பண்ணிட்டு இருக்கும் போதுட்டு அந்த ஒரு சட்டம் வந்து போடுறாங்க. அப்ப அவர் அதை எதிர்க்கிறார். அதனால அவருக்கு அந்த ஒரு சூழல் வந்து அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமா இல்லை. அதனால அந்த அமைச்சர் பதவியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து ஒரு விவசாயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா போர்வாலை தூக்கி எறிஞ்சிட்டு கலப்பைய கையில் எடுக்கிறாரு. ஸோ அந்த கலப்பைய வச்சுட்டு அவர் விவசாயத்துல என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரோம் நகரத்துல வந்துட்டு ஒரு போர் வருது. அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு தெளிவா தெரியல. அதனால அவருங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் வந்து சின்சினாடஸை வந்து கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க, உங்களுடைய பதவி வந்து அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு இந்த போர் சூழலை வந்து கையாள தெரியல. நீங்க வந்து கரெக்டா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தவங்க வந்து நம்மளை நாடி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான செயலை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கலப்பையை வச்சுட்டு வந்து இந்த வாழை எடுத்து திரும்பவும் அதற்கான நான் அவன் சொல்ற மாதிரி இந்த பிளானிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த காலம் சூழல் இதெல்லாம் பார்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து அதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு திரும்பவும் அவரு விவசாயத்துக்கே போயிடுறாரு. ஏன்னா எனக்கான பணி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனால நான் என்னுடைய வேலையை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம செய்ய வேண்டிய செயல்களை அந்த நேரத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம தேவையில்லை அப்படிங்கும் போது நம்மளே அந்த இடத்த விட்டு ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. ஸோ நம்ம நேர்மையான பாதையில நம்மளுக்கான ஒரு சுயத்தோட
நம்ம மத்தவங்க பாராட்டுற நபரா மாறணும். எந்த ஒரு கஷ்டப்படுறவங்க பக்கத்துலயும் ஒரு உறுதுணையா இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு குட் குவாலிட்டீஸா நம்ம சொல்லலாம். நமக்கு நல்ல அனுபவங்கள் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகச்சிறந்த பாடங்கள கத்துக் குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கசப்பான உணர்வுகள் எல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண்ணாடி பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு கண்ணாடி உடைஞ்சிருந்தது அப்படின்னா, அந்த கண்ணாடியில துண்டுல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த படம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் வந்து எப்போதுமே அவங்களோட பாதையில வந்து தெளிவா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பின்பற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு. இதே தாமரை பார்த்தீங்கன்னா, அது சேத்துல தான் முளைச்சாலும் கூட, அந்த மலர நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதோடைய வாசமாகட்டும், அதனுடைய அந்த பூவ பார்க்கும்போது அதோட அமைப்பாகட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியே தருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மள மனிதர்கள் பார்க்கும்போது, நம்ம நல்ல ஒரு நேர்மறையான விஷயங்கள பரப்பும்போது, நம்மளும் ஒரு நல்ல மனிதர்களா ஒளிரலாம். இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஒரு செயல செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஆனா அந்த செயல செய்யறத விட, நம்ம ஒரு கெட்ட விஷயத்த நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கெட்டவங்களா இருப்போம். ஒரு செயலில் கெட்டவன விட மனசுல கெட்ட விஷயங்கள நினைக்கும்போது, அந்த இடத்துல நம்ம ஒரு கெட்டவங்களா ரியாக்ட் ஆவோம். அதே அந்த செயல செய்யறக்கு முன்னாடி, நம்ம ஒரு இனிமையான சொற்கள பேசிட்டு, அந்த செய்யக்கூடிய விஷயத்துல தெளிவா, அந்த செயல உறுதியோட, நம்ம இத பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு விஷயமே நல்ல விஷயங்களும் தோணும், கெட்ட விஷயங்களும் தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள கூட நம்ம ஒரு செப்பனிடும்போது, அது ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறும். அந்த அக்லி அப்படிங்கிற செயல் வந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை ஒண்ணு தான் சொல்லணும். ஸோ சூழ்நிலை வந்து ஒருவனை நல்லவனாவும் மாத்தும், கெட்டவனாவும் மாத்தும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எத தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு டாக்டரே இருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற கத்தி வந்து எந்த விஷயத்துக்காக உபயோகப்படுது? அதே ஒரு கொலைகாரன் இருக்கிறான் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற கத்தி எதுக்காக யூஸ் பண்ணுது? கத்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த இடத்துல நம்ம என்ன கடமைய செய்யறக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கீதை நமக்கு நிறைய விஷயங்கள வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தெளிவா தேர்ந்தெடுக்கணும். ஒரு கனியில இருக்கிற விதைகள் வந்து எப்படி விருட்சமா வளருதோ, அந்த மாதிரி ஒவ்வொருவர்கிட்ட இருக்கிற நற்சிந்தனைகள் தான் வந்து நல்ல செயலா வெளிச்சமாக வரும். ஸோ அந்த நற்சிந்தனைகளை விதிக்கும்போது நல்ல செயலை அறுவடை செய்வோம். அந்த செயலை வந்து நம்ம அறுவடை செய்யும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு பழக்கமாகும். ஸோ அந்த பழக்கம் வந்து என்னாகும் அப்படின்னா, அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பண்பா மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா விஷயத்தை விட இந்த அலெக்சாண்டர் அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல அலெக்சாண்டர் எதுக்காக குறிப்பிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கிட்ட இருக்கிற ஒரு அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு டைம் உடம்பு சரியில்லை. அப்ப அவரு அவர்கிட்ட இருக்கிற வைத்தியர் வந்து அவருக்கு வைத்தியம்லாம் பண்றாரு. ஆனா ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல அவரு எதிரி நாட்டு பக்கமா வந்து தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்பவும் அதே மாதிரி அவருக்கு உடல்நிலை மோசமாகும்போது, எதிரி நாட்டுல இருக்கிற வைத்தியரை கூப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். ஆனா இவர் சொல்றாரு, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூப்பிட்டு அவரு வைத்தியம் பண்ண வரும்போது சொல்றாங்க, இவரு வந்து நான் உங்களுக்கு இந்த மருந்துல வந்து விஷம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவரு வந்து அத வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு சொல்றாரு, அவர் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையில இந்த மருந்து வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த வைத்தியர் சொல்றாரு, நான் அந்த மாதிரி எதுவும் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மத்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கும்போது தலைக்குனிவா நிக்கிறாங்க அங்க. ஆனா இவர் வந்து அவர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்மள நம்பி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. நாம அவங்களுக்கு நம்பிக்கையான விஷயங்கள நம்ம செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையா செய்யும்போது, நமக்கான இடம் அந்த இடத்துல வந்து தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் நம்ம ஓடிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நிம்மதியை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிம்மதி எப்போதும் குறைவில்லாம இருக்கணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தவறு செய்யாம யாருமே இல்ல. ஸோ அந்த தவறுகள் தான் வந்து நம்மளுக்கு கத்துக் குடுக்குற ஒரு பாடமா எடுத்துட்டு, அந்த தவறுகள நினைச்சுட்டு நம்ம வருத்தப்படாம, அத எப்படி மாத்தி ஒரு நல்ல பழக்கமா மாத்துறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு மனிதர் வந்து எப்படி சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஒரு விஷயமாவும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு இன்னைக்கு நம்ம வந்து காலையில எந்திரிச்சு இந்த நற்புல்லரி கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயங்கள கேட்டுட்டு, அதுலேருந்து நமக்கான பாடங்கள என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். நம்ம எந்திரிக்கணும்னு நெனைச்சா எந்திரிப்போம். தூங்கணும்னு நெனைச்சா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிடையாது. நம்ம எண்ணம் வந்து நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த செயல் வந்து சிறப்பா இருக்கும். ஸோ இறுதியா ஒரு கவிதையோட முடிச்சிடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஐயா நான் படிக்கிறேன். நல்லவர்களாக வாழ்வதுதான் நமக்கான இன்பம். நல்லவர்களாய் வாழ்வதுதான் நமக்கான இன்பம். அல்லவை தவிர்த்திடவே அரும்புவியும் சிறக்கும். ஆன்றோரின் அனுபவமே அருஞ்செயல்கள் ஆக்கும். ஆன்றோரின் அனுபவமே அருஞ்செயல்கள் ஆக்கும். இல்லாத நிலைதனையே ஈகையால் மீட்போம். இல்லாத நிலைதனையே ஈகையால் மீட்போம். ஈடில்லா புகழினை பாரினிலே பெறவே ஈடில்லா புகழினை பாரினிலே பெறவே உள்ளமதில் கள்ளமில்லா அன்பினை நிரப்பி ஊர் செழிக்க உதவுகின்ற உத்தமராய் வாழ்வோம். எங்கெங்கும் விதைப்பதையே ஏற்றமாய் விதைத்து ஏனியாய் ஏற்றிவிட கை கொடுக்க முனைவோம். ஐயமில்லா அறிவினையே அழகாக தந்தே ஒப்பில்லா உயர்ப்புகளில் ஒளிர்வடைந்து நிற்போம். ஓய்வின்றி உழைப்பதாலே ஓங்குமே புகழும். ஔடதமும் தவித்திடவே ஆரோக்கியமாய் வாழ்வோம். என்றென்றும் வாழ்வோம். நல்லவர்களாக வாழ்வோம். நற்செயல்களை நம் அடையாளம். நற்சிந்தனைகளை நாளும் விதைக்கும் நற்புலரிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு வழங்கிய குமரேசன் தோழர் அவர்களுக்கும், அறிமுகம் செய்த பிருத்திவிராஜன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாய்ப்பு என்பது ஒரு முறை மட்டும்தான். இரண்டாவது வாய்ப்பை தேடி அலைவதில் நமக்கு பயனில்லை. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சகோதரி சிவகனி அவர்களே. வீரசேகரன் சார் ஸ்டைலில் சொல்றது அப்படின்னா என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு அருமையான செஷன் இது. இன்றைய அதிகாலை பொழுதை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செஷனை கொடுத்து அதிகாலை பொழுது மேலும் பயனுள்ள பொழுதாக மாற்றிருக்காங்க சகோதரி சிவகனி. குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்லேயே அக்லி அப்படிங்கிற விஷயம் வர்றது அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனை இருக்கிறவங்க உண்டு. அதில் சகோதரியும் உண்டு. எவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு எத்தனை விஷயங்கள் வந்து இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னது வரிசையாக நிறைய விஷயங்கள் கோர்வே அடுக்கியிருக்காங்க. அந்த நகை வந்து போலியாக இருந்தாலும் ஏன் வந்து அந்த இடத்துல அந்த உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் நல்லா இருக்கணும். அவனுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வரணும் அப்படின்னு நினச்சது. பிச்சை கேட்டு ஒன்றும் கொடுக்கல, அட்லீஸ்ட் அந்த மண்ணையாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்து வளரணும், அப்படிங்கிறத விதைக்கணும் அப்படிங்கிற விதத்தை வந்து ரொம்ப நாசுக்காக எடுத்து காமிச்சது. மிக மிக அருமை. கொங்கு மண்டலத்துக்கே இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்ணோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி மனித வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில். எப்படி தான் அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அந்த கொங்கு மண்டலத்து மக்கள் நான் பார்த்த வரைக்கும் எல்லோருமே வந்து ஒரே சிந்தனை. யார்கிட்டையுமே வந்து ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நம்ம சவுத்துலேருந்து மற்ற இடத்துலேருந்து போனவங்க வேணால் பிரச்சனை, நானும் பிரச்சனை பண்ணிட்டு போன வழியே அங்கே பிரச்சனையே இருக்காது. அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னுடைய சொந்த கதை சிவகதை சொல்ல நினைக்காதீங்க. அதாவது நான் வளர்ந்த இடம் பிறந்த இடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், நம்ம என்னெல்லாம் வளர்த்த இடம் வந்து கொங்கு மண்டலம் தான். தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஒரு மார்க்கெட்டிங்கில் முத போய் ஜாயின் பண்ணுறோம், அந்த மண்டலத்தை கொங்கு மண்டலத்தை வேலை பார்க்குறோம் அப்படின்னா எங்கேருந்து வந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு கேட்டுட்டு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு
தன்மை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் நிறைய நிறைய நகரங்களில் சுற்றியிருக்கேன். கொங்கு மண்டலம் மாதிரி ஒரு இடம் இங்கே நம்ம பார்க்க முடியாது. அது சிறப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய எல்லா பயிற்சி வகுப்புலையும் சொல்லியிருக்கேன், மண்ணின் வளம் மனித வளம் அப்படின்னு இருக்காங்க. அந்த மண்ணோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மனிதர்கள், அதில் சற்றும் சகோதரி வந்து குறைந்தவர் அல்ல. மிக அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்காங்க. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. செவிலியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு இருக்காது. தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு வந்து லீவ் இருக்காது. இருந்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை பார்த்து ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க நோயாளிகள் வந்து அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரிவாங்க, குழந்தைகள் மாதிரி தெரிவாங்க. அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. தன்னுடைய லைஃபே மறந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேவையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ரொம்ப அருமையான செஷன் நீ கொடுத்துருக்காங்க. இன்றைய திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சிகள் செய்யும் நம்ம ஆளுமைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். நம்ம டீம்ல யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய சுப நிகழ்ச்சி பேசுறேன். சொல்லுங்க. சிறப்பு செய்தியா சொல்றேன் சார். என்னோட பொண்ணு நாராயண் சாரோட பொண்ணு 2வது ஸ்கூல் செகண்ட் வந்திருக்காங்க, வாணி வித்யாலயா படிக்கிறவங்க. சூப்பர். அதுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்து சொல்லிடலாம். கண்டிப்பா சார். அவங்க வந்து அதை விட எல்லாத்துலயும் அதிகமான மதிப்பெண் பெற்று ரொம்ப அருமையான மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் சார். சூப்பர் சார். 12th சார். சார் நான் பேசுறேன். என்னோட பொண்ணு தான் வெங்கட்ராமன் சொல்றாரு. நீங்க சொல்றது நாங்க சொல்றது சார் பெருமை. எடுத்திருக்கிறா. இந்த இங்க உள்ள குரூப் எல்லாருமே அவரை கொஞ்சம் பிளஸ்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அவ இந்த நட்புலரிக்கு முதல்ல இன்ஸ்டியல நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தா. அந்த ஒரு நட்புலரியில அவர் ஒரு மெம்பர் தான் சொல்லணும். நேற்று குமரேசன் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சார். ரொம்ப நன்றி. இந்த குரூப்பை வந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக மிக அருமை சார், மிக அருமை சார். அதாவது நான் வந்து என்னுடைய பையனுடைய பர்த்டே நான் சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்குள்ள பிரச்சனையில ஒரு கலவரத்துல. அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க நட்புல. அது ரொம்ப ஒரு இதாக நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், பிளெஸிங்ஸ் ஆசைகளை திருடுதல் அப்படின்னு சொல்லுவேன். நட்புலரியில வந்து காலையில அதிகாலையில அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மிகச்சிறந்த மனநிலையில நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். நாராயணன் சாருடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து டாப்பரா வந்திருக்காங்க, நல்ல மார்க் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, நட்புலரிக்கு வந்து நிறைய சேவை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். சார் வெங்கட்ரமன் சார், நீங்க எதுவும் சொல்லலைன்னா மியூட் பண்ணிக்கலாம் சார், ப்ளீஸ் சார். சார் அதை தொடர்ந்து என்னுடைய ஏதாவது நாராயண் சார் ஏதோ நான் சொல்றதுக்காக முதல்ல எடுத்தேன், அது அவரே சொல்லிட்டார், ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்தது எங்க குடும்பத்தை சார்ந்த அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லக்கூட இதுல ஒரு மாணவர் வந்து என் கூட படிச்சவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. KV நம்பர் 2 திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஸ்கூல்ல காமர்ஸ் குரூப்ல ஃபர்ஸ்டா வந்திருக்காரு. அவரோட பேர் வந்து இதுல பெயர் பலகையில சாதனையாளர் பட்டியல இடம்பெற போகுது. அதனால இதுல நட்புலரில் அவங்களுக்கு என்னோட சார்பாகவும் எல்லாரும் வாழ்த்தணும் தெரிவிச்சுக்கிறேன், விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். நன்றி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் கொடுங்க. வெங்கட்ராமன் சாருடைய ரிலேட்டிவ் அந்த பையன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம். நாராயண் சாருடைய பொண்ணு வந்து நிறைய மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணி அவங்களும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல வந்தது அப்படிங்கிறது ஒரு 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 பக்கம். 2 குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நட்புலகில் எல்லாரும் உங்களுடைய வாழ்த்துக்கள் பதிவு பண்ணும்போது அது மேலும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக ஒரு ஆசையாக அமையும் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க 2 பேருடைய வாழ்த்துக்களையும் நீங்க சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம் நண்பர்களே. ரமேஷ் சார், நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சார் 1 மினிட். அப்படியே எனக்கும் பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு. ஆஹா, சூப்பர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவகணி மேம். இவ்வளவு லேட்டா சொல்றீங்களா மேம்? நீங்களும் மறந்துட்டீங்களா? சைலண்டா சொல்றீங்க. கேட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம் சொன்னேன். அப்போ சார் பேசும்போது அது இன்ட்ராக்ஷன்ல கேட்கலாம். ஒன்றும் இல்லை சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிதை சிவகணி அவர்களே. ரொம்ப அருமை, சூப்பர். மேடமோட பர்த்டே விஷயம் சொல்லிட்டு நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ரமேஷ் சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் நட்புலரி. சிவகணி மேடம்க்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கிஃப்டாக நமக்கு வந்து ஒரு உரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நாராயண் சாரோட மகள் சூப்பரான ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி வெங்கட்ராமன் சாருடைய ரிலேட்டிவ் பையன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவகணி மேடம் இன்னைக்கு செஷன் அப்படின்னு பார்த்தா எத்தனை குறுந்தகவல்கள்
நம்ம ஷார்ட் மெசேஜ் மாதிரி எஸ்எம்எஸ் மாதிரி குட்டி 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 குட்டியா அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லணும். காந்தியை பத்தி, காமராஜரை பத்தி எத்தனை தகவல்கள் நம்ம சொல்லி மாளாது. அந்த ஒரு ஓவியம் இதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படி கேட்கும்போது அதுல ஒரு தவறுகளை எல்லாரும் குறிப்பிட்டது. அந்த மாதிரி அதுல என்ன ஒரு டேக் ஹோம் மெசேஜ் ஆனா, பல விஷயம் நம்ம மற்றவங்கள்ட்ட பெரிய அபிப்பிராயம் முடியாது. அவங்க அவங்க அது இருக்கும், தவறுதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், விமர்சனத்தை எதிர்கொள்றது எப்படி, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அத்தனை விஷயங்கள். ஆனா இதுல அக்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவும் வரல. அதுதான் இதுல பாசிட்டிவான ஒரு விஷயம். எல்லாமே நல்ல விஷயங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கோணத்துல அழகாக பாசிட்டிவா கொண்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப ஐ லவ் திஸ் செஷன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். சார் நாராயண் சார், உங்க பொண்ணோட பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சார் அவர் பேர் என் மீனாட்சி. அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அவங்களோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட், இவர் செகண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு தேர்டு. அதாவது மும்மூர்த்திகள் சொல்லுவேன். அந்த 3 பேருமே வந்திருக்காங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நேத்து அந்த இது வேணா நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தளத்துல போடுங்க சார். சார் வெங்கட்ரமன் சார், அந்த பையனோட பேரு சார்? ராகவ்ராஜ் சார். நாதவ்ராஜ். ராகவ்ராஜ். ராகவராஜ். ராகவராஜ் இல்ல, ராகவ். ராகவ் ராகவ் RAGAV தானே சார்? ராகவ். ஆமா சார், ஆமா சார், கரெக்ட். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். சார் அருணகிரி சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். குட் மார்னிங் நட்புலரே. குட் மார்னிங் சேவானி மேடம். ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்க டியூ இருக்கு. ஸோ இந்த செஷன் வந்து எக்ஸலன்ட் மேடம். குட் பேட் அக்லி அப்படின்ற டாபிக் இருந்தால் கூட அக்லி பார்ட்டை வந்து எதையுமே டச் பண்ணாமல் காலை பொழுது வந்து எல்லாமே வந்து அதை எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து கர்ம வீரர் காமராஜில் ஆரம்பிச்சிங்க. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பள்ளிகளை மூடினாங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அதையும் திறந்து அதுக்கப்புறமும் பல ஆயிரம் பள்ளிகளை வந்து திறந்தார். ஸோ அப்போ வந்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்டூடெண்ட்டு. என்ன காரணம்னு ஆராயும் போது வந்து உணவு இல்லை அப்படின்றது. ஸோ அப்போ வந்து அதுக்கு காரணமான ஏற்கனவே வந்து மதுரை சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அடிப்படையாகவும் அவர் ஒரு மாவட்டத்தை விசிட் பண்ணும்போது மாவட்ட கல்வி அதிகாரி வந்து லேட்டாக வந்ததுக்கான காரணத்தை கேட்டு ஸோ அதை வந்து காரணமாக எடுத்துக்கிட்டு மதிய உணவு வந்து கொண்டு வந்தார். கடைசியாக வந்து த அலெக்சாண்டர் கிரேட், ஸோ அவருடைய அந்த நம்பிக்கையை வைத்து எதிரி நாட்டு வைத்தியராக இருந்தாலும் அவருடைய மருத்துவத்தில் வந்து எந்த குறையும் இருக்காது அப்படின்றது வந்து நான் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிறேன். ஸோ இடையில வந்து எல்லா ஸ்டோரிஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இந்த குட் இருந்ததுன்னா மற்றதெல்லாம் வரவே வராது அப்படின்றதுக்கு இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஒரு அருமையான ஃபீட்பேக் சார் அருணகிரி சார். வீரசேகரன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அன்புகளுமிய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது இருவரும் செல்வங்கள் ராகவ், மீனாட்சி பள்ளி மட்டுமல்ல, இந்த உலகையே ஆளும் வகையில் இறையருள் நிறைந்து வாழிய நீடு வளர்க. அடுத்தது இன்றைய பொலிவர். இவர் ஒரு விதையாய் இருந்தால் அவர் கவிதையாய் இருந்திருப்பார். பல விதையாய் நல்விதையாய் மலர்ந்ததால் இன்று அவர் கவிதையோடு கதையாயினியாகவும் மலர்ந்து நிற்கிறார். எத்தனை கதைகள் அம்மா, கதையாயினி. இன்று முதல் நீங்கள் கவியாயினி மட்டுமல்ல, கதையாயினியும் மாறி நிற்கிறீர்கள். காமராஜர் கதை சொன்னீர்கள், உணவு, மதிய உணவு, அதில் நிதி இல்லை என்று. ஆனால் நீதி இருந்தது அல்லவா? காந்தி அடிகளை சொன்னீர்கள், அவர் அடிகளை நாம் என்றும் பற்றலாம் அல்லவா? காந்தி அடிகள், நாமும் அவர் அடியை போற்றலாம் பற்றலாம் அல்லவா? மருத்துவர் சுரேந்திரன், அவர் இன்றைய கால இந்திரனா? பொய் நகையிலும் ஒரு புன்னகையை காண்பித்தீர்களே அம்மா.
கைப்பிடி மண்ணையும் ஈகையாய் பெறலாமா? சூற்றினாலும் பிறர் உன்னை தூற்றினாலும் நீ நெற்கனியாய் நெற்பதராய் அல்ல நெற்கனியாய் மலர் என்று கூறினீர்களே அம்மா. எப்படி தெரியும் இந்த கழுதைக்கு 2000 ரூபாய் நோட்டுகள்? பெண் தன் பணியை செய்கையில் தன்னால் வருவார் இறைவன் பார்க்க. அம்மா இது போதாதா? சிறிய ஓவியம் அவரவர் காட்டட்டும் குறைகள், அது காவியமாய் மலருமே அம்மா. வயோதிக வாழ்க்கையில் எதை கொடுப்பேன் நான்? அனுபவத்தை கொடுங்கள் ஐயா என 10 கட்டளையும் பற்றாமல் தவிக்கிறோம். அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள் அம்மா. நன்றி, வணக்கம். ஐயா ஒரு சின்ன இது, என் மீனாட்சிக்கும் ராகராஜுக்கும் இனிய வாழ்த்துக்கள். அவர்கள் வந்து மிகப்பெரிய உயரங்களை தொடணும். மறந்துட்டேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். வீரசேகரன் சாருடைய ஃபீட்பேக் வந்து எப்பவுமே ஒரு நோட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இன்னைக்கு வந்து சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் கவிதை எழுதக்கூடிய அந்த தன்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு கவிதை மாதிரியே வாசிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஃபீட்பேக், ஒரு கவிதை நேயத்தோட அந்த ஃபீட்பேக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரம்யா கமல்ராஜ், நீங்க பேசலாமா ப்ளீஸ்? அனைவருக்கும் நற்புலரி. சிவகனி மேம், எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீனாட்சி, உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். ராகவுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னீங்க மேம். கேள்விப்படாத பல விஷயங்கள் இருந்தது. அந்த முன்னாடி போன மாசம் தலைப்புல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே நானும் நோட் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்தது. நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி வேவ்லென்த் இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்ன கதையெல்லாம் வந்து ஓ இதெல்லாம் புதுசா இருக்கே, பரவாயில்லையே, ஓகே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீங்க அந்த கண்ணாடி துண்டை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் ஆழமாதான் யோசிக்க தோணுச்சு. ஓகே, எத்தனை துண்டா பிரிஞ்சா கூட அதோடைய தன்மை வந்து மாறாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வலியுறுத்தினது வந்து ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேட் அக்லியை பத்தியெல்லாம் பெருசா நீங்க ஃபோக்கஸே பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா உண்மையிலே அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து செய்யணும்ப்பா, செஞ்சுதான் ஆகணும், வாய்ப்பேச்சு எல்லாம் உதவாதுன்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்டிங்கை பத்தி எனக்கு ஒரு 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 ஞாபகம் இருக்கு. ஒரு கதை படிச்ச மாதிரி. எப்படின்னா இப்போ ஒரு பெயிண்டிங் வச்சு குறை கண்டுபிடிக்க ஒரு இடத்துல எல்லாம் இன்ட்டு போட சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னொருத்தர் ஒரு சஜஷன் சொன்னாராம், இந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு ஒரு பேனாவை பக்கத்துல வச்சுட்டு அதுல எங்க குறை இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது யாருமே அதுல கையே வைக்கலையா. சோ குறை சொல்றதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க மக்கள், அதை கரெக்ட் பண்றதுக்கு யாரும் வர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம். எல்லா கருத்துமே வந்து எதெல்லாம் நல்லதா கொடுக்க முடியுமோ அதை மாதிரி நல்லதாவே கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் கவர் பண்ணி இன்னைக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா கமல்ராஜ் மேம், அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சிவகன் மேம், இடையில கை தூக்கிருக்கீங்க, நீங்க எதை சொல்லணுமா? சார் இல்ல சார். ஓகே மேம், நிகழ்ச்சியோட இறுதியில் நீங்க பேசலாம் மேம். சார் நாராயணன் கணபதி சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சிவகணி மேடம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்னொரு பையன், அவர் பேர் இதை சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று என் மகளுக்கு வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், நட்புலரில் உள்ள எல்லா நபர்களுக்கும் நான் சிறந்தாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த தலைப்பை ஒட்டி என் லைஃப்ல நடந்ததா நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி என் மகள் வந்து ஒரு 3 மார்க்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அதை விட்டா. அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டை நீ நல்லா படிக்கல, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்க, அந்த நெகட்டிவ் டாஸ்க்லயே பேசியிருப்பாங்க. நான் என் மகளுக்கு சொன்னது, இது போட்டு இது போக ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உலகத்துல, அடுத்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அது உண்மையிலே இன்னைக்கு நடந்திருக்கு. அதனாலதான் நான் இந்த நட்புலரியில சொல்றேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th தேர்டு கூட வர முடியல, 3 மார்க்ல போச்சு. இந்த 12th 3 மார்க்ல போயிருக்கு ஃபர்ஸ்ட். ஆனா செகண்ட் வந்துட்டா. ஃபர்ஸ்ட் அவளோட ஃப்ரெண்டு தான், செகண்ட் தேர்டு அவன் ஃப்ரெண்டு தான். காமர்ஸ் குரூப், அவங்க ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு காமர்ஸ் குரூப் வந்திருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மோசமான வார்த்தைகள், இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி தான், மோசமான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றதை விட
நல்ல வார்த்தைகளை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணும்போது அது ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இன்னொன்று ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். காமராஜர் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய முதலாளி. அவர் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அதில் வந்து சினிமா தேட்டர் கட்டணும்னு சொல்லி அனுமதி வாங்கணும்னு வாங்குறாரு. கட்டி முடிச்சிட்டாரு. அனுமதி கொடுக்கல. காமராஜருக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. அவர் வந்து காமராஜரை பார்க்கும்போது அப்பதான் இவர் வந்து அந்த இடத்துலலாம் ஸ்கூல் இல்ல. நிறைய கிராமத்துக்கு பள்ளிகள் இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ப்ரொபோசல் எல்லா இதுவும் பேசுறாங்க. கவர்மெண்டால நம்மளால பள்ளிகள் கட்ட முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி தியேட்டர் கட்டின ஆள்ட்ட நம்ம சொல்லலாம்னு சொல்லி இவரு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் வந்தம்போது, "நீ ஒரு ஸ்கூல கட்டு, நான் உனக்கு அனுமதி வாங்கி குடுக்குறேன். நானே வந்து அந்த தியேட்டர திறந்து வைக்கிறேன்னு" சொன்னாராக ஒரு தகவல். அதே மாரி அவரு ஒரு ரெட்டியார்பட்டி பக்கத்துல ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்கூல் இன்னும் அரசாங்க பெர்மிஷனோட நடந்துகிட்டு இருக்கு. தியேட்டரும் இவரு திறந்தாரு. அதாவது அவர் பாருங்க, தியேட்டர்னால அது அழிவு இருக்கா என்னன்னு இல்ல. ஆனா ஒரு நல்ல செயலுக்காண்டி ஒரு மோசமான செயல்ன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லதுக்கு நல்ல இதா செய்யறான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் குடுத்தாரு. அது மாரி காமராஜர் மாரி எல்லோரும் எண்ணங்கள் உயர்ந்து இருந்தால் நிச்சயம் அதோட விளைவும் நல்ல எண்ணங்களாக மாறும். அதுதான் நான் இந்த இதுல கலந்துக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வாழ்த்து தெரிவித்த என் பொண்ணுக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சேன். ஏன்னா, ஒரு அப்ரிசியேஷன் வந்து ஒரு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த இடத்துல தோண்டி கீழ விழறீங்களோ, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபைனான்ஸ விட இன்னைக்கு அருணகிரி சாரா இருக்கட்டும், நேத்து எனக்கு வந்து ஒரு 100 150 பேர் அந்த மார்க்குக்கு எனக்கு அப்ரிசியேஷன் சொன்னோனே, என் பொண்ணு வந்து நேத்து இவ்வளவும் பார்த்துட்டு, அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தா இன்னும் நல்லா கிடைச்சிருக்குமேன்னு அந்த ஒரு ஃபீலிங்க குடுத்தாங்க. அதுதான் வாழ்க்கையில நமக்கு வேணும். பணம் வந்து 2வது. முதல்ல வாழ்த்துக்கள். அது எல்லோரும் பெரியவங்கள்ட்ட வாழ்த்தணும். அதை எல்லாம் செய்யுங்க. அதுதான் நல்ல செயல்ன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு குடுத்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். சார் வெங்கட்ராமன் சாரோட ரிலேட்டிவ் பையன் பேர் வந்து ராகவ்ராஜ் சார். ராகவ்ராஜ். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். சார் அடுத்து சரவணன் சார் இங்கே ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். +2 தேர்வில் அதிக மதிப்பு 2ஆம் இடம் பிடித்த மீனாட்சி அவர்களுக்கும், முதலிடம் பிடித்த ராகவ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நிறைய கதை சொன்னீங்க. காமராஜர், காந்தி எல்லாரை பத்தி சொன்னீங்க. வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தாமோதரன் சார் இங்கே பேசலாம் சார் ப்ளீஸ். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். சிவகணி மேடம் அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் கல்வியில் முதல் 2வது இடத்தை பிடித்த நம்முடைய நற்புலரியின் இளம் சிங்கங்கள் நாராயண சார், உங்கள் மகனுடைய ஸ்பெஷல் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இடம் தானாக வரும். ஒவ்வொரு படியாக ஏறி செல்லும் பொழுது முதல் படி, 2வது படி, 3வது படி எடுத்த உடனே யாரும் முதல்ல போயிட மாட்டாங்க. 2வது இடத்திலிருந்து அடுத்த படி ஏறும் பொழுது அவனுடைய சிறப்பு என்னவென்று தெரியும். இருந்தாலும் மீனாட்சி ஆட்சி புரியும் இந்த தமிழகத்தில் மீனாட்சிக்கு நாராயணன் ஒரு சகோதரர் தான். ஆனால் மாறிவிட்டது. நாராயணன் தந்தையாகவும் மீனாட்சி மகளாகவும் இந்த பிறவியில் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவ் ராஜ் அவரும் முதல் இடத்தில் நிற்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கட்ராமனுடைய உறவினர் மகன் பள்ளியில் முதல் மாணவனாக திகழ்ந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று செஷன் ஆரம்பிக்கும் போதே காமராஜர் பற்றியும் காந்தியை பற்றியும் கூறினீர்கள். அதனால்தானோ என்னவோ இன்று 3 மாணவர்கள் தற்புலரியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை பதிவு செய்து, சிவகணி மேடம் ஆரம்பத்தில் காமராஜரையும் காந்தியையும் கூறிவிட்டு ஒரு கவிதையை நீங்கள் புனைந்திருக்கின்றீர்கள் என்றால் அது மிக மிக சிறப்பு. எல்லோருக்கும் கவிதை புனியும் கவியரசி
தங்களுக்கு தானாக உங்களுக்கு நீங்களே ஒரு கவிதையை புனிந்து எங்களுக்கு சமர்ப்பித்த இந்த நாள் மிகவும் இனிய நாளாக இருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நாராயண் சார், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ தாமோதரன் சார், உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு. மொத்தம் 2 மாணவர்கள் சார். ஒரு மாணவர் வந்து ராகவராஜ், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சார், வெங்கட்ராமன் சாரோட ரிலேட்டிவ் அவர். இன்னொருத்தர் வந்து நாராயணன் சாரோடைய பொண்ணு மீனாட்சி, அவங்க ஸ்கூல் செகண்ட். வெங்கட்ராமன் பிரவீனர். வெங்கட்ராமன் சாரோட ரிலேட்டிவ் வந்து ராகவராஜ் சார், பையன் பேரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 2 மாணவர்கள் சார் மொத்தம். சகோதரி சிவகணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இது 3 தான் இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன். எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வெங்கட்ராமன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். நற்புலரி சிவகணி மேடமுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் பூமாறி பெய்து ஒங்கும் பெருஞ்சிரல் ஊடு கைல்களை பூங்குனை பூதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கள் சீர்த்த மலை பெற்றி வாங்க உடம்பு நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து என பெண்கள் வந்து இந்த கவிதை, இந்த பாட்டை நான் ஏன் பாடணும்னு எனக்கு தோணிச்சுன்னா, எவ்வளவோ பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்து அந்த இடத்துல சாதனை படுத்தது ஆண்டாள். அதனாலதான் அவளுக்கு பேரே ஆண்டாள்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆணவகம் நிறைந்த ஒரு சமுதாயத்துல சிவபெடி மேடம் வந்து இல்ல வெறும் பெண்ணா மட்டும் இல்லாம ஒரு தாயா வந்து அந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையவே வந்து இல்லையா தனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி எல்லோரிடம் கனிவுடன் பழகக்கூடியது. இன்னைக்கு பழம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு அதோட செஷன் இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு மேடம். அதுவும் இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் அப்படின்றது அந்த முத்தாய்ப்புல ஒரு சிகரமா இருந்தது அப்படின்றது வார்த்தையில சொன்னா அது கிடையாது. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்ல அந்த இது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி குறைஞ்சபட்சம் ஒரு மண்ணாவது குடு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு வர்றோம், வந்துட்டு போகும்போது நம்ம என்ன செய்ய போறோம் என்ன இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரத்துக்கு முக்கிய ஆதாரமா இருக்கிற அந்த மண்ணு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இன்னைக்கு மண்ணையும் வித்து காசாக்கிட்டு இருக்காங்கன்றது அடுத்த விஷயம். அந்த மண்ணையாவது இல்லை, ஏன்னா மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்த கதைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மண்ணு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லி ரொம்ப வலியுறுத்தி சொன்னீங்க. நிறைய தலைவர்களை பத்தி பேசிட்டீங்க, ரொம்ப அருமையான விஷயங்கள். இன்னைக்கு நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சிறு சிறு கதைகள் மூலமா பெரிய பெரிய நீதிகளை உணர்த்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இது உங்க ஸ்டைலே கிடையாது, இது வேற ஸ்டைல். அதாவது இதுதான் என்னது அப்படின்னு என்ன இந்த அண்டத்துக்குள்ள என்ன வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தாண்டி நிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான விஷயங்கள். அடிக்கடி வாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல நான் இன்னைக்கு ஒரு கிராஸ் ஜங்ஷன்ல இருந்தேன். ஏன்னா எனக்கு படிச்ச டியூஷன் படிச்ச பசங்க எல்லாரும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வாங்காம இருந்தப்போ நான் இந்த இடத்த விட்டுட்டு வேற பழையபடி நம்ம இதுக்கு வேற எதாவது போலாமா அப்படின்னும் போது இல்ல நமக்கு வந்து நம்ம செய்யற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது விடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தெளிவை வந்து இன்னைக்கு உங்க பேச்சு எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது நான் எடுத்துக்கிறேன் மேடம். ரொம்ப அருமையான விஷயம். நிறைய நேரம் எடுத்துட்டு இருக்கேன், பட் ஆனா அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு நான் சொன்ன அந்த ஸ்கூல்ல முதல் பையன் அப்படின்றதுக்கும் சிவகணி மேடத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த பையனோட தாய் வந்து ஒரு செவிலியர் தான். அவங்களும் எங்க ஸ்கூல்ல நர்ஸா ஒர்க் பண்றாங்க. அவங்க எங்க ரிலேட்டிவ்னு எங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா நான் பாக்குறேன் அவர்ல. அந்த பையனை நான் பார்க்கும்போது என் பொண்ணு வந்து அங்க 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கதான் முதல்ல வந்து கேட்ட முதல் வார்த்தை ஒண்ணுதான். ஏன்னா அது நர்ஸுக்கு உண்டான ஒரு குணம், தாய்மைக்கு உண்டான குணம் நான் பாக்குறேன். சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சாப்பிட்ட போறேன் அப்படின்னு, தனியா சாப்பிடுறீங்க வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த பையனை அன்னைக்கு முதல்ல பார்க்கும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை, பெரிய சாதனையாளரா வருவான் மேடம் அப்படின்னு சொன்னேன். நேற்றும் அவங்க அதை தான் திருப்பி குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி மீனாட்சி மேடம், மீனாட்சி இந்த பொண்ணுக்கு வந்து நாராயண் சாருக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சார் நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா அப்போ உங்க பொண்ணு வேற லெவல் சார் அப்படின்னு நான் சும்மா விளையாட்டா சொல்லின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. நீங்க அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த எல்லாருக்கும் வந்து இல்லையா நல்லா இருக்கணும், மேன்மேலும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து சில இடத்துல சில சாதனைகள் புரியவில்லை அப்படின்றது இல்லாம இன்னும் வேற சாதனைகளை தொட போறாங்க அப்படின்றதுதான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த நேரத்துல பணம் அப்படின்றது ஒரு இதுல வரும்போது, இந்த ராகவராஜ் அப்படின்ற பையன் என்ன ப்ரொஃபஷன் எடுக்க போறான்றதை இங்க பதிவு பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டா அவன் செஃபா போகணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு அவனுடைய ஆசையா இருக்கு. அந்த பயணத்தை நோக்கிதான் அவன் போறான். சோ மார்க் எடுத்தாலும்
தெளிவா இருக்காங்க. இளைய சமுதாயம் இன்னைக்கு குட்ன்றத நல்ல விஷயமா இருக்குன்றது இன்னைக்கு சிவகணி மேடம் எப்படி தன்னோட செஷன்ல சொன்னாங்களோ அந்த மாதிரி இருந்ததுன்னு நான் கவனிக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நற்புணர்வை வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கன்னு யாராவது கேட்டா இனிமே நம்ம அறுதிட்டு சொல்லலாம். காலையில வாங்க, நிறைய பேர் வாழ்த்துவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கேட்கறது மட்டும் கிடையாது, வாழ்த்து பெறணும்னா இங்க வாங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு 25 பேரா மாறி இருக்கோம். அதுக்கு தான் நற்புணர்வுக்கு ஒய் ஷுட் ஐ டேக் திஸ் அப்படின்னு நிறைய இன்னைக்கு FAQ எல்லாம் போடுறாங்க. அதுக்கு நற்புணர்வுக்கு இனிமே நம்ம இதுதான் மெயின் காரணமா வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். ஃபுல் பாசிட்டிவ் நோட். இன்னைக்கு வெங்கட்ராமன் சொன்னதில் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் பசங்கள்லாம் சரி நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க் வாங்கல அப்படின்னு நினைக்கும் போது சகோதரி சிவகணி அவர்களுடைய உரையில நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து உங்கள் கடமையை செய்யுங்க, அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை அவங்க வெளியிட்டது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஃபீல்டே நான் மாற்றிட்டு வேறு ஏதாவது போயிடலான்னு யோசிக்கும் போது, இல்லை இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரியுடைய உரை வந்து எனக்கு ஆணித்தரமாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் சார். அது 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 மனசில் உள்ளது சில பேர் சொல்லணும்னு நினைப்பாங்க, சில பேர் சொல்கிறதுக்கான தைரியம் இருக்காது. ரொம்ப அழகாக அதை வந்து மனசை சொல்கிற விஷயத்த கேட்டு அதை உடனே டெலிவரி பண்ணீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம் சார். தாமோதரன் சார், நீங்கள் ஏதாவது பேசலைன்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் சார் ப்ளீஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நட்புணர்வு வந்து ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் கவனிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப பாசிட்டிவ் நோட், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வெங்கட்ராமன் சார். சார் தாமோதரன் சார், மியூட் பண்ணிக்கிறீங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் அன்பிஸ் ட்வின்ஸ், நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம் ப்ளீஸ். அனைவருக்கும் உற்சாகமான, நான் விவேகானந்தன். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், நற்புலர் வணக்கம். முதலில் இன்று அகவி தினம் கொண்டாடும் நம்மளுடைய சிவகணி அம்மையாருக்கு அகவி தின வாழ்த்துக்கள். மேடம், கண்டிப்பா வந்து உங்களுடைய உரை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது தொல்காப்பியத்துல ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொல்ற வார்த்தை எப்பயுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்றது. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய உரை ஃபுல்லாவே பாசிட்டிவா இருந்தது. அதாவது எப்படின்னா, நம்ம அந்த பாசிட்டிவ்ன்றது என்னன்னா, ஒரு விஷயத்த இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை வந்து வேற ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதோட சிறப்பு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட இருக்க என்னென்ன குட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்படின்றது. குறிப்பா காமராஜர் பத்தி சொன்னது அப்படின்றத நான் இடையில தான் ஜாயின் பண்ணேன். பட் இருந்தாலும் மத்தவங்க சொன்ன ஃபீட்பேக் சொல்றேன். காமராஜர் பத்தி பேசினது, காந்தியடிகள் பத்தி பேசினது, அதே மாதிரி வந்து எல்லாரையும் பத்தி பேசுறப்போ வந்து அவங்களுக்கு குட் திங்ஸ் எப்படி அவங்க திங்க் பண்ணாங்க, எப்படி எதனால எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய கதைகள் இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா இன்னும் வந்து வாழ்வில் மென்மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது மீனாட்சி. இப்ப சித்திரை திருவிழா வந்து மதுரையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க ஊர்ல வந்து இந்த மீனாட்சின்ற ஒரு வார்த்தைக்கு இந்த எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. அது மாதிரி நாராயணன் சாரோட பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு மீனாட்சின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டக்குன்னு கனெக்ட் ஆனது இதுதான். அப்போ வந்து என்னன்னா, அந்த பொண்ணுட்டி நான் பேசியிருக்கேன் நானு. ரொம்ப சிறப்பான ஒரு பெண். 96% வந்து எடுத்ததுன்றது ஒரு எளிமையான இதுல 3 பாடத்துல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவங்க. ஸோ அந்த விதத்துல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சார் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர். அவங்க குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அந்த குடும்பமே கொண்டாடினதை பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து வந்து வெங்கட்ராமன் சாரோட அந்த உறவினர் ராகவ் அவரும் அவருடைய இலக்குகள் எல்லாத்தையும் அடைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நற்புலரி நிறைய நிறைய நல் விதைகளை தூவிட்டு இருக்குது. ஸோ அதுல இருந்து வரக்கூடிய அனைத்துமே இன்னைக்கு அது வந்து ஒரு மரமாக செடியாக மரமாக வளர்ந்து இருக்குன்றத பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ விவேகானந்தன் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். லோகநாதன் ஐயா, நீங்க உங்களோட ஃபீட்பேக் வழங்கலாம் ஐயா. அனைவருக்கும் இனிய நற்புலரி அதிகாலை வணக்கம். மேடம் அவர்களுக்கு, சிவகணி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் நாராயண் சார் மகள் திரு திரு மகள் என் மீனாட்சி அவர்களுக்கு அவங்க மார்க் நிறைய எடுத்திருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களுக்கு மேன்மேலும் வாழ்த்துக்கள். நல்ல பாதை, நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் நண்பர் வெங்கட்ராமன் சாருடைய நண்பர் மகன் ராகவ் ராஜ் அவர்களுக்கு அவர் மார்க் எடுத்ததுக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் அவர் நினைத்த பாடத்தை எடுத்து நல்ல வாழ்க்கையை அடைய வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் மேடம் அவர்கள் இன்னைக்கு நிறைய
எல்லாம் நல்ல கருத்துக்களை தான் சொன்னாங்க. சார் எல்லாம் சொன்னாங்க, வீரசேகரன் சார், ரமேஷ் சார், எல்லாருமே சொல்லிட்டாங்க. நாம கடைசியா பேசுற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கேன். ஒரு சின்ன பாடல் மேல வந்து கவிதை. அவங்க வந்து புறப்பேர் வந்து நர்ஸ். அது வந்து இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு உண்டாக்கும் ஒரு தொழில். நர்ஸ்ன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நானும் வந்து ஒரு டாக்டரா போகணும்னு முதல்ல நினைச்சேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஆனா எங்களுடைய சூழ்நிலை அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு எப்படி ஒரு பேப்பர் கூட நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருந்தோம். நாங்க ஒரு ரொம்ப காட்டுல இருந்து படிச்சு வளர்ந்தவங்க. ரொம்ப ஆனா முடியாத போச்சு. இருந்தாலும் அந்த நர்ஸ் தொழிலாவது போயிருக்கலாம், ஆண் நர்ஸாவது போயிருக்கலாம், அதுக்கு முடியாத போச்சு. கவிதையாவது எப்படி இந்த கவிதையாவது வந்து நர்ஸா இருந்து எப்படி இந்த கவிதையை எழுதுறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க பிரச்சனை கவிதை என்பது எல்லாருக்கும் வராது. அது இயற்கையிலே கடவுள் புரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல நம்ம இளையராஜா எப்படி இசை ஞானத்தை கடவுள் அவர் வயிற்றுல இருக்கும்போதே படைச்சாரோ, அது மாதிரி மேடத்துக்கு அவங்க வருவாய் இருக்கும்போதே, வாய் வயிற்றுல இருக்கும்போதே இதை படைத்திருப்பார்கள். இல்லை என்றால் இந்த கவிதை இப்படி வராது. ரொம்ப வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பாடம், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலர் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை வழிகாட்டு தலைவன். பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் ஒன்று, தென்னாட்டு காந்தி அந்நாடு சொன்ன, தென்னாட்டு காந்தி அந்நாடு சொன்ன, நல்ல பேரை வாழ்ந்த பிள்ளைகளே. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. உனக்கு எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ லோகநாதன் ஐயா, உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு. சார் ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்க அனைவருக்கும் காலை வணக்கம். பிறந்தநாள் கொண்டாடும் மேடம்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து சார் சொல்லும்போது கவிதையிலிருந்து இன்னொரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கதை நாயகி அப்படின்னு போட்டு சொன்னாரு. கொடுத்ததோட அர்த்தம் என்னன்னு பார்த்தேன். ஓ, இவர் கவிதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு தன்னோட கவிதை பட்டத்தை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறதையும் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு மேடம் பேசும்போது அதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை பாக்குறேன் நான். அதாவது நேற்று இன்று நாளை மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து குழந்தையா படிக்கும் போது ரேங்கிங்ல பாக்குறோம். சார் அது அடுத்த ஸ்டேஜ். சார் ஒரு நிமிஷம் சார். சார் லோகநாதன் சார், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் சொல்லிட்டுங்க, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டு நிறைய பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கேன். சார் பேசினவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. லோகநாதன் சார் இன்னும் மியூட் ஆகல சார், ப்ளீஸ் சார். வந்து இந்த 3 விஷயங்களை பாக்குறேன் நான். நேற்று இன்று நாளை. அதாவது நம்ம 3 பார்ட்ல வச்சிருக்கோம் பார்ட். அது என்னைக்கையாவது முடிஞ்சதுன்னா அந்த டாபிக்கை வைங்க. அதாவது குழந்தையா இருக்கும்போது நான் வந்து ஒரு லிமிடெட் ஃபோர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அங்க எல்லாருமே முன்னேறணுங்கிற அந்த துடிப்பு இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கேன். 58 வயசுல 1,30,000 பேர் இருக்காங்க. சோ இதுல சிவகனியோட அவங்களோட கவிதையை கொண்டு வந்து அதுல போடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்ல கொண்டு இவங்களோட கவிதையை எடுத்து போட வச்சேன். போஸ்டரா ரெடி பண்ண வச்சேன். இது எல்லா நிகழ்வுகளும் எப்படி பாக்குறேன்னா, அங்கங்க நம்மளுடைய கால் தடம் பதிக்கணும் அப்படிங்கிறத அந்த மண்ணை பத்தி பேசும்போது அது உணர வச்சுது. நேற்று இன்று நாளை என்பது ஒரு நாளில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே பாராட்டப்படதுதான். வெற்றி என்பது அங்கேயே துவங்கிருச்சு. அப்படிங்கும் போது மதுரையும் மீனாட்சியும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் இல்ல, வேற லெவல்ல கனெக்ஷன். ஸோ அதனால ஒரு குழந்தைகளும் வெற்றி அடைவது மட்டும் இல்லாமல் நான் உற்சாகமாகவே இருக்கணும், உத்வேகமாகவே இருக்கணும். அந்த லிமிட்டிங் ஃபோர்ஸ்ல இருந்து அன்லிமிட்டெட் ஃபோர்ஸஸை நம்ம கீப் ஆன் கிவிங் இட். அதே மாதிரி நேற்றுக்கு சொல்லும்போது ரோஜாவை பத்தி சொன்னாங்க. முள்ளில்லா ரோஜா அப்படின்னு பாட்டு வரும், சோக பாட்டுக்கு வரும். ஆனா தாமரைக்கு வரவே வராது. நேற்றுக்கு நினைச்சேன் நான், தாமரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச
என்னத்தினாலலாம் காரணம் வெவ்வேறு விதம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது இருக்கும். ஆனா தாமரை இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே வேற. ஸோ அந்த தாமரையை இன்னைக்கு பேசுனதும் சிறப்பு. நீங்க சொன்ன கவிதை, கடைசியா கவிதை நடாது இன்னைக்கு ஏங்கிட்டு இருந்தேன். கவிதை மத்த நாள்லாம் சொல்றாங்க, சில சமயத்துல சொல்லாம விட்டாங்க. இன்னைக்கு சொல்லாம இருந்துட்டா தப்பா போயிரும். அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கவிதையை அதை போஸ்டரா ரெடி பண்ணுங்க தெய்வமே, எல்லாருக்கும் அனுப்புவோம். ஏணி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அந்த ஏணி வந்து ஏத்தி விடும், ஏறணும், ஏறினதுக்கு அப்புறம் ஏணியையும் ஏத்தணும் அப்படிங்கிற தாட்டை வந்து எல்லாருக்குள்ளயும் விதைக்கிறத நான் ரொம்ப வெறித்தனமா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் தே ஆர் யூட்டிலைசிங் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் விச் வி ஆர் நாட் அப்கிரேடிங். அதாவது தனக்கு உதவி பண்ண அப்பா அம்மாவே நான் அப்கிரேட் பண்ணணும் நான் தான் அப்படின்னு நினைக்கிற தன்மையில ஒவ்வொருத்தரும் டிராவல் ஆனோம். பயன்படுத்தினால் பலன் கிடைக்கும், பலன் மற்றவர்கள் கிடைக்க செய்தால் பணம் கிடைக்கும், பணம் கிடைத்தால் பலம் அடைகிறோம். அதனால ஈச் அண்ட் எவ்ரி டே, எவ்ரி மினிட் we are utilizing it, we are supposed to upgrade it and we have to value it. if the அந்த அவங்க தன்னால முடியாது அப்படிங்கும்போது நீ சொன்னியே அப்ப இப்ப முடியலையேன்னா வயசான காலத்துல அவங்களால முடியாது. அப்படி சொன்னவங்களை காப்பாத்தி நான் உங்களாலதான்ப்பா வளர்ந்தேன் அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லா சில விஷயங்களை, அந்த எண்ணங்களையும் தாட்டுகளையும் பீப்புள்களையும் நேரத்தையும் டிராவல் பண்ணோம்னா இந்த உலகத்தை சுபிட்சமாக்கலாம். வாழ்க பல்லாண்டு. டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி, டிஆர்வி ஹீலர், டிஆர்வி திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி தாட் ஸ்ப்ரெட் இட் டு த மேக்ஸிமம் பீப்புள். இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் டைம். நமக்கு நேராகுதேன்னு சொல்றோம் இல்ல, இந்த இடத்துல நம்ம நினைக்கிற விஷயத்த பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் பன்மடங்காக வெவ்வேறவருக்கு பிரயோஜனமா மாற ஆரம்பிக்கும். அதனால யாரெல்லாம் முடியுதோ அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து இட்ஸ் நாட் அ ஃபீட்பேக், இட்ஸ் ஃபீலிங் பேக். அந்த அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த ஃபீலிங் பேக்கை வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்கறது பரம சந்தோஷமா இருக்கு. அதுக்குலாம் கடைசியா பாட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு பாட்டை பாடி முடிச்சார். வாழ்க பல்லாண்டு. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். பிறந்த நாளுக்கான அர்த்தம் ஒரு நாளில் அல்ல, ஒவ்வொரு நாளும். உலகம் சுபிச்சப்படுத்தான். There is no death at all, only birth. We will prove it to the society and prove it ourselves. Inner expansion to outer expansion, outer expansion to inner expansion, outer expansion. மயில் தோகை விரிக்கும் போது நான் பார்ப்பேன் எனக்குள்ள இன்னர் எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு. அதே மாதிரி கவிதாயினி மேடம், நீங்கள் உங்கள் கவிதை என்ன இன்னர் எக்ஸ்பான்ஷனும் அவுட்டர் எக்ஸ்பான்ஷனுக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கு. வாழ்க பல்லாண்டு. நீங்களும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வீங்கள். நன்றி. தேங்க்யூ ஹீலர் சார். ஹீலர் சாருடைய ஃபீட்பேக்லேயே ஒரு நிறைய ஹீலிங் இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். சுமதி மேம், நீங்கள் பேசலாம் மேம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். முதலில் சகோதரி சிவகனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பிறந்தநாளாக இருக்கும். இவ்வளோ பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து உங்களை வாழ்த்தது மட்டும் இல்லை, கவிதேவதையும் பட்டம் கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த கவிதேவதைக்கே ஒரு பிறந்த நாள் அப்படின் போது இன்னும் சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தொடர்ந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இங்கே நம்ம டாப்பிக்கே குட் பேட் அக்லி. ஸோ அப்போ நம்ம குட்டான விஷயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவக்கனியை உன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திங்கன்னா அவங்களும் நல்லா வளருவாங்க. அவங்க மூலிமா ஒரு நல்ல சமூகத்தை நம்ம பெறடான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய சிவகனி அவர்களுக்கு நற்புலரி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சிகள் பெற்று செய்யக்கூடிய தொழில்களில் வளர்ச்சி அடைஞ்சு மென்மேலும் சிறப்பாக இருக்கணும், எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் வாழ்த்துறேன். செகண்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மீனாட்சி நாராயண் சார் எனக்கு தனியாக அமைச்சிருந்தார். பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, வாழ்த்துக்கள் போட்டுருந்தேன். ஸோ நம்மளையும் மறக்காமல் நாராயண் சார் இன்னும் இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மீனாட்சி என் கூட பேசியிருக்காங்க. எனக்காக முன்னாடி நற்புலரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ்லாம் கூட மீனாட்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நான் நற்புலரி பேசும்போது கூட நான் மீனாட்சின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ யார் அந்த மீனாட்சின்னு கேட்டிங்க. அப்போ அவங்கள வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். சார் நாராயண் சாருடைய டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டேலண்டான கேர்ள் அவர். பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்ல ஒரு பேரண்ட்ஸுக்கு நல்ல ஒரு மகளாக இருக்காங்க. ஸோ அதனால் மார்க் எடுத்ததில் ஆச்சரியப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு மகள், சின்சியரிட்டியான பசங்க. நம்ம டாபிக் ஏற்ற ஒரு மகள் கூட சொல்லலாம். குட்டுன்னு சொல்ல போனால் அது அவளை நான் சொல்ல மீனாட்சியை. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெண்ணு. பேசும்போது கூட ஒரு மரியாதை, ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள் பேசுறது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னால் கூட அதை பண்ணிடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது போலலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் இருக்கிறது இல்லை. அந்த வகையில் எனக்கு மீனாட்சி ரொம்ப பரிசுத்தமான ஒரு பொண்ணு. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுல
கடமைப்பட்டிருக்கேன். வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். கண்டிப்பாக மென்மேலும் இன்னும் சிறப்பாக வளருவாங்க நாராயண் சார். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக உங்கள் மகள் இருப்பாங்க. நல்ல ஒரு மகளை பெற்றதுக்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கத்துக்கு நல்ல ஒரு மகளை பெற்றிருக்கீங்க. பொறுப்பான ஒரு மகளையும் பெற்றிருக்கீங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான ஒரு பொண்ணு, குடும்ப பாங்கான பொண்ணும் கூட. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல கொடுமைகளை பெண்கள் படக்கூடிய பல கொடுமைகள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது போல் பெண்கள் இந்த மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்காங்க நான் நம்புகிறேன். ஸோ அவர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் படித்து இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு, வெங்கட்ராமன் சார் லெஃப்ட் ஆகிடான்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாளா இல்லை என்னன்றது எனக்கு சரியாக தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி செஷன் நான் அட்டன் பண்ணல. ஏன்னா பிரிதிராஜன் சாருக்கு தெரியும், ரஷ்மா சாருக்கு தெரியும். ஸோ நான் எங்களோட பிஸ்னஸ்க்காக நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவக்கடி மேம் செஷன் சொல்கிறதுனால சீக்கிரம் முடிக்க முடியுமான்னு பார்த்தேன். கடைசி நேரத்தில் தான் முடிக்க முடிஞ்சது. உடனே நானும் லட்சுமா சார் உள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள், அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க செஷன் நல்லா தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஃபீட்பேக் ஒரு 2-3 பேர் ஃபீட்பேக் பார்த்தேன். லோகநாதன் சார் இன்றைக்கி பாடவே ஆரம்பிச்சிட்டார். ஒரு பாடகராகவே உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு இந்த நீங்கள் சொல்லியிருக்க ட்ரைனிங். நான் புரியுது. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி செஷனை சூப்பராக எடுத்திருப்பீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சுமதி மேம். ஒரு அருமையான ஃபீட்பேக், நீண்ட நெடிய ஃபீட்பேக், வாழ்த்துக்கள். வெங்கட்ராமன் சாருடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய குடும்பம் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுடைய பையன் ராகவ்ராஜ், அந்த பையன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான் மேம். அதுக்கான வாழ்த்துக்கள் தான் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் மேம். ஓகே சார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மணன் சார், நீங்கள் பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள். மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு 2 விஷயம் நான் பாராட்டி விட்டு அடுத்ததாக மெயின் மேட்ருக்கு போகலான்னு பார்க்குறேன். ஒன்று வந்து ராகவல்ராஜ், நம்ம வெங்கட்ராமன் அவர்களுடைய மாணவர் உறவினர். அவர் நலபாகம் கற்றுக்க போகிறாருன்னாங்க. ஆமாம், செஃப் ஆக போகிறாருன்னாங்க. சாதாரணமாக எப்பயுமே இன்ஜினியர், டாக்டர் என்று அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இடத்தில் அடிப்படை மனிதனுக்கு உணவு, அந்த உணவு படைக்கும் பணியில் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பக்கூடிய அந்த மாணவனை நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் நலபாகத்துடன் சமைத்து பலருக்கும் பரிமாறி, அதாவது அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு பணியில் ஈடுபட நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக செல்வி மீனாட்சி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று நம்ம நண்பர் நாராயணன் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாரு. சில பல வேலைகள் காரணமாக அவரை கூட்டு பேசணும்னு நினைச்சேன், முடியல. இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன்றதுக்குள்ள இன்னைக்கு அது பொதுவெளியில் அறிவிக்கப்பட்டு விட்ட அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்க போது நான் இந்த நேரத்தில் மீனாட்சி அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு பிரில்லியன்ட் பொண்ணு. அவர் சாதிக்க நினைத்ததை அவள் சாதிப்பாள் என்று நான் நினைக்கிறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக வேண்டும் என்பது அவளுடைய விருப்பம். அது மிக அருமையாக ஈடேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டில் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் அவள் வருவாள். ஒரு சின்சியரான ஒரு பாப்பா அது. அந்த பாப்பா வந்து அது மட்டும் இல்லாமல் பல நேரங்கள் அவருக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறது, ஸ்லைட் பண்ணி தரது, இதெல்லாம் நிறையவே அந்த பாப்பா பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பொண்ணு. அந்த பாப்பா நான் இதுவரையும் சந்திக்கல. அவளை சிறப்பாக உருவாக்கி கொடுத்த நாராயணன் மற்றும் அவருடைய மனைவி இருவரையும் நான் பாராட்டுகின்றேன். அந்த பள்ளியோடைய ஆசிரியர்களையும் நம்ம பாராட்டியாகணும். ஒரு நல்ல ஒரு மாணவியை உருவாக்கி சிறந்த ஒரு 3 சப்ஜெக்டில் ஸ்கூல் ஃபஸ்ட்டும் நல்ல ஒரு 96% பெற்றிருக்காங்கன்னா கடுமையான உழைப்பு. அவர்களை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். அடுத்ததாக தங்கை சிவகணிக்கு இன்று பிறந்தநாள். கவிதேவதை இன்னும் பல பல நல்ல வார்த்தைகளால் அவர் இன்று அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அனைவர் வாயிலும் அவருக்கான வாழ்த்துக்கள் அவர் செவிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர் வாயால் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள். நல்ல மனம் படைத்த தம்பதியார் சிவகணியும் அவருடைய கணவர், பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். அவர் வந்து நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நர்சிங் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய அவர் அதை தாண்டி தனது கவிதை பணிகளும் இலக்கிய பணிகளும் தமிழ கூறும் நல்லுலகுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆசுகவியாக இந்த இளம் வயதில் அவர் இருந்து கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் படைத்த சிவகணி தங்கைக்கு இன்றைய பிறந்தநாள் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் இன்றைய பிறந்தநாள் அதுவில் குட் பேட் அக்லி 3 விஷயங்களையும் இன்று கலந்து கொடுத்திருக்கின்றார். அதில் நிறைய பாசிட்டிவ் நோட்டாக கொடுத்திருந்தார். ஆரம்பத்திலிருந்தே நான் கலந்து கொண்டு தான் இருக்கின்றேன். நிறைய அனைவருடைய ஆசிகளையும் பெற்றிருக்க தங்கைக்கு நான் மேலும் ஆசிகளை வழங்கி அவர் இறையருளால் இன்னும் நல்லாக சிறப்பாக அவருடைய பணிகளை தொடர குடும்பத்துடன் மகிழ்வுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ லக்ஷ்மி சார். லக்ஷ்மி சார், சுமதி மேடம் அவங்க 2 பேரும் சொன்னது மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒரு சில பொறுப்பில், முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு சகோதரி சிவகணியோட செஷன் நம்ம போய் அட்லீஸ்ட் கலந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ட்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். நட்புலரியோட சிறப்பே அதுதான். நம்ம வேற ஒரு வேலையில் நம்ம பிஸியாக இருந்துட்டாலுமே அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்காக நம்ம வரணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக நம்ம வந்து கலந்துக்கிறது. சார் நாராயண கணபதி சார், நீங்கள் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசணும்னா பேசலாம். வணக்கம் சார், மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சுமதி மேடம் வந்து கலந்துட்டு சுமதி மேடம் லக்ஷ்மி நாராயணன் கலந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தது ரொம்ப நன்றி. ஏன்னா சுமதி மேடத்துக்கு தெரியும் அந்த பொண்ணை பற்றி. ஏன்னா ஒரு நாள் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நைட்டு 9 மணிக்கு டீட்டெயில் அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் ரெடி பண்ணி கொடுத்தா. அப்பா நான் பண்ணிடுவேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட என்ன மேடம் ஒரு நாள் முன்னாடி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா இல்லை நான் ஒரு 1/2 ஹவரில் பண்ணிடுறேன். அது வந்து சினிமா பாட்டெலாம் எடுத்து உள்ளே போட்டு அதை ஏதோ பண்ணணும். ஆனால் அவர் 11 மணி வரை பண்ணி மேடத்துக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணி ஓகேன்னு சொன்னான். அதை நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள நட்புலரி ஒரு மூமெண்ட் ஆகிறதுக்கு அவளோட சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம். அதனால தான் நேற்று குமரேசன் சாரும் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தார். நான் ரொம்ப பெரிய லெவலில். அதே மாதிரி லட்சுமி நாராயணன் சார் சொன்ன மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டர் தான் ஆவா. ஆனால் சமூக சேவை அப்பாவோட கூடவே பண்ணுவா. அதையும் நான் சொல்கிறேன். இந்த யார் என்ன கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கே மேக்ஸ் வந்து சிலவங்களுக்கு புரியலன்னா கிளாஸில் மேக்ஸ் எடுப்பா, உட்கார வச்சு ஒரு பசங்க இவ பொண்ணு பையங்க வந்து சரியா படிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரியாது. பசங்க வந்து மீனாட்சி நீ சொல்லி கொடும்பாங்க. உண்மையில சொல்லுவாங்க. அவ சொல்லி கொடுத்து அவளை புரிஞ்சு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவளை வந்து பாராட்டுறது அவளோட குரூப். எனக்கு எப்படி ஒரு குரூப்பை நான் வச்சிருக்கிறேனோ அதை மாதிரி அவளும் ஒரு குரூப்பை வச்சிருக்கிறா. இன்னைக்கு என்னன்னா ஒரு பெரிய சந்தோஷம், 1st 2nd 3rd அவ வச்சிருக்கிற குரூப்ல வந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்னன்னா மார்க் குறைஞ்சிட்டுன்னு அழுவா. நேற்று வந்து நாங்க 3 பேரும் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு காலையில ஃபுல்லா அழுதுட்டு இருந்தா. ஏன்னா மார்க் நல்லா தானே எடுத்திருக்கேன் அப்படின்னா, இல்ல நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன்னு என்னை அறியாமையே நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால நான் என்ன சொன்னேன், சமூக சேவை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் போது தான் தெரியும். நான் வந்து இந்த நட்புலரியில் முதல்ல வரும்போது குமரேசன் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது, பேச தெரியாது. அப்படிதான் நான் அந்த பொறுப்பை எடுத்துட்டேன். ஆனா வந்து இன்னைக்கு நான் வந்து நட்புலரியை திரும்பி பார்க்குறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமலாம் போய் பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் நேற்று கூட நான் சொன்னேன், சார் என்ன சார் டேட்டு கொடுத்துட்டேன், என்ன ப்ரிப்பேர் பண்ணல சார், ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு. அதான் ஒன்று ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஆரம்பிச்சு அந்த தேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த நிலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது தான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அந்த தேர் ஓட ஆரம்பிச்சுன்னு வைங்க, அதை நிப்பாட்டுறது கஷ்டம். அது மாதிரி இந்த நட்புலரி ஆரம்பிக்கும் போது பல தடங்கள், பல பிரச்சனைகளை சந்திச்சு அது வந்தது. இன்னைக்கு 2.5 வருஷம் ஆகி போகும்போது ஒரு திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு 25 பேர், ஒருத்தர் பாடகரா இருக்கிறாங்க, ஒருத்தர் கவிதை எழுதுறவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஸ்பீச்சும் பார்க்கும்போது இப்போ நான் 19ஆம் தேதி பேசணும், நான் நோட் எழுதிட்டு இருக்கேன் டெய்லி என்ன பேசணும். நான் பேசணும்னு நினைக்கிறேன், யாராவது அன்னைக்கு பேசிடுறாங்க. இன்னைக்கு மேடம் சொன்ன 2 கதையும் நான் நேற்று படித்தேன். சரி நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒன்று நம்ம சொல்லும் போது கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமேல் முதல் நாள் நம்ம பேசிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கும் போது அந்த குழந்தை இன்னைக்கு நேற்று எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் 2nd வந்த காரணம், நான் இன்னொரு நன்றியை சொல்ல மறந்துட்டேன். அந்த டீச்சர்ஸ் அப்போ ப்ரீகேஜியில் சேரும்போது சொன்னேன், இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் இப்போ ஒரு நாள் 10th அல்லது 12th நம்ம ஸ்கூலில் போர்டில் எழுதுகிற பேர் வரும், அவள் பேர் வரும்னு சொன்னாங்க. ஆனால் 10th மிஸ் பண்ணிட்டா.
12th வந்துட்டு நேற்று அந்த மேடம் வந்து ஃபோன் பண்ணி, நான் சொன்னேன்ல இந்த மீனாட்சி பேர் இந்த போர்டில் இருக்கணும், வாணி வித்யாலயால வந்து மீனாட்சின்னு இருக்குன்னா உண்மையில அவங்களோட பிளெஸ்ஸிங் தான். நீங்க யார் யார் வாழ்த்துறாங்களோ அந்த வாழ்த்து ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். இதை பகிர்ந்துக்கிறது தான் 2ஆம் மட்டமும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசினேன். சிவகணி மேடம் மாதிரி நல்ல ஒரு அப்ரோச், நிறைய அவங்க ஒரு நெகட்டிவ் இது கூட வரல. அது ரொம்ப ரேர். நம்ம கூட இல்லை அப்படின்னு வரும். நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை பாசிட்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி என் சமுதாயத்துக்கு நிறைய செய்ய ஆரம்பிச்சாலே நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளங்கள், இந்த நட்புலரில் எல்லா நல்ல உள்ளங்களும் வாழ்த்து தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். சுமதி மேம், நீங்க ஏதாவது பேசணுமா மேம்? தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நான் மறுபடியும் எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னா, நிறைய பேர் தனியாக அனுப்பிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் இருக்கிறதுனால நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பேரப்பிள்ளைங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் இருக்கக்கூடிய வேலைப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்துட்டு காது குத்துறோம். ஸோ நீங்கள் நற்பொழிவு நண்பர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு என்னுடைய எண்ணம். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த சார்பாக உங்களுக்கு ஒரு முறை அழைப்பு விடுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிருப்பேன். பட் அனுப்பாதவர்களுக்கு நான் குமரேசன் சொல்லிட்டு நான் குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன் இன்விடேஷனை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கலந்துக்கணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ ஏன்னா நமக்கு இருக்க பக்கபலமே நம்ம நண்பர்கள் தான். ஸோ நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டால் நம்ம ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி வர முடியலாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்களாவது தெரிவிங்க, அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் பிரீதியோட சார் இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அதாவது எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. மேடம் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வில் நம்ம எல்லாரும் நட்புலரி குடும்பம் வந்து மீண்டும் ஒரு முறை சேருவதற்கான வாய்ப்பு. சப்போஸ் இந்த மண்டலத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் முடிந்தால் முயற்சி பண்ணுங்க. அங்கே மீட் பண்ணுறது நட்புலரி நண்பர்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சிவகணி மேம், நீங்க உங்களுக்கான ஒரு நிமிடம் நீங்க உங்களுடைய நன்றி நிமிடம் வழங்கலாம் மேம். மீண்டும் வணக்கம். எல்லாரும் சொன்னாங்க நான் வந்து பேடை பத்தி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த தப்பான இடத்துல இருந்துமே நம்ம நல்ல சிவகணி மேம் மேடம் பேசுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுமா, மியூட் பண்ணிட்டேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். எல்லாரும் சொன்னீங்க நான் தப்பு பத்தி இங்க எடுத்து சொல்லல, பேட் அக்லி பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க உற்று நோக்கணும். அந்த அந்த மண்ணை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடையை வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கதையில. அங்க வந்து அவனுக்குள்ள இருக்கிற கெட்ட குணம் எவ்வளவு ஒரு ஒஸ்டா இருந்துச்சுன்னா ஒரு மண்ணு கூட கொடுக்காம இருந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல அந்த கொடுக்கிற விஷயத்த கூட நம்ம நல்லதா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பேடுக்கான அந்த ஸ்டோரியில நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த கழுது வந்து அந்த பணத்தை தின்னுச்சு பாத்தீங்களா. ஸோ அங்க வந்து அந்த 2000 ரூபாங்கிறது அவனோட பேராசை தானே. அந்த பேராசைங்கிற அந்த கெட்ட குணம் கூட நம்ம கிட்ட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பேடுக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த காரு வந்து நாய் கதை சொல்லியிருந்தேன். ஸோ அங்க வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட அந்த அலட்சியம் பண்றதாகட்டும், அந்த கேலி பண்றது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த கதையில சொன்ன விஷயங்கள். அதை கூட நம்ம வந்து அந்த வார்த்தைகளை கூட உபயோகம் பண்ணாம ஒரு நேர்மறையா கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் ஐயா சொன்னாரு, ரமேஷ் ஐயா சொன்னாரு, அக்லிக்கு வந்து நீங்க எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அக்லிக்கு சொல்லறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எவ்வளவோ ஒரு குரூயல் கிங்கு பார்த்துருக்குறோம். நம்ம டெய்லி நம்ம கடந்து வர்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மனிதனா இருக்கிறோமா அப்படின்னு பாருங்களேன். பஸ்ல போறோம், ஒருத்தருக்கு உட்காந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு மனுஷங்களா இருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட மனது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அக்லியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால நிறைய விஷயங்களை வந்து அக்லிக்கு நம்ம கோடிட்டு காட்டலாம். ஸோ நம்ம கெட்டதைவிலிருந்தே நல்லதை எடுக்கும்போது நம்ம அக்லி பார்ட்டுக்கு போக தேவையில்லை அப்படிங்கறத தான் நான் அந்த அக்லி பார்ட்டை வந்து காமிக்கல. ஆனா அக்லிக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்கு. அதை நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாம நேரமும் கரெக்டா இருந்தது, அதுவும் ஒரு காரணம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் தான் அதிகமா குவிஞ்சிருக்கு. மீனாட்சி, ராகவ் அவங்க 2 பேருடைய கடின உழைப்பு, முயற்சி, அந்த வெற்றியை நோக்கிய தேடல், இதெல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு கிரீடம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய வியர்வைக்கு பின் கிடைத்த வெற்றி. ஸோ அந்த 2 குழந்தைகளுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
ஏன்னா இவ்வளோ நாள் உழைப்பை வந்து நம்ம கையில பெறும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு ஐயா வந்து இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சியா நம்மளுக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் இருவருக்கும். இன்னும் அவர்களுடைய எண்ணத்தில் எதை நினைத்திருக்கிறார்களோ அது போல அவர்கள் நிச்சயம் அடைவதற்கு இன்னும் மீண்டும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நமது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தருக்குமே வந்துட்டு ஒரு பின்னூட்டம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மண்ணின் மகிமையை வந்து அழகா மனுஷங்க கிட்ட எடுத்து சொன்ன அந்த வார்த்தைகளை தூவின பிருத்திவிராஜன் சாருக்கு நன்றி. ரமேஷ் ஐயா, அக்லியை தேடாதீர்கள், கெட்டதிலிருந்தும் நல்லதையே தேடுங்கள் அப்படின்ட்டு நான் அவர் கொடுத்த வரிகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது. அருணகிரி சார் நேர்மறையை விதைக்கிறது தான் நமது நோக்கம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க வீரா சார் வந்து என்ன சொன்னாருன்னா, கதையாயினி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு பட்டத்தையும் நான் ஏத்துக்கிறேன் நீங்க கொடுத்துக்கிறனால. ஸோ அதற்கான திறமையை வந்து நான் இன்னும் மெருகேற்றிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சும்மா வந்து கதையாயினி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க முடியாது, அதற்கான நுணுக்கங்களை இன்னும் நிறைய வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கவி மலையும் தூவுனீங்க. ஸோ அது இன்னும் சாரலா அடிச்சுட்டே தான் இருக்கு. அதற்கப்புறம் ரம்யா மேம், குறைகளை கோடிடுவதை விட நிறைவான பின்னூட்டம் கொடுத்தீங்க, அது எப்போதும் மகிழ்ச்சி தான். நாராயணன் சார், அந்த வார்த்தைகள் என்னைக்குமே ஒரு வலிமை கொடுக்கும். அந்த அந்த மாதிரி நான் அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு பாப்பா ரொம்ப நல்லா முயற்சி பண்ணி அந்த போர்டுல பேர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த முத்திரையை அப்படியே பதிச்சிருக்காங்க. அதை அழகா சொல்லி நம்மளோட செஷனோட ஒப்பிட்டு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். சரவணன் ஐயா அவர்களுடைய பின்னூட்டம் 2 வரியா இருந்தாலும் எவ்வளவு நேர்த்தியா சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த எளிமையான அழகான பின்னூட்டம் தந்த உங்களுக்கு நன்றி. தாமோதரன் ஐயாவின் குரல் அது ஒரு தனி சிறப்பு தான். அந்த குரல்ல வாழ்த்துக்கு பெறுவது மகிழ்ச்சி. வெங்கட்ராமன் ஐயா வந்து சொன்னாங்க, நீங்க என்ன விஷயத்த இன்னைக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மரம் வளர்க்கறதை பத்தியும் நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். மரம் வளர்க்கறது நம்ம எப்ப வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம இப்பயே வளர்க்கணும். இது இன்னைக்கு நம்ம வளர்க்குற மரம் வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேரை சொல்றதுக்காக ஒரு மரத்தையாவது நட்டு வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாகவும் நான் சொல்லிட்டு ஐயா கொடுத்த பின்னூட்டத்திற்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விவேகானந்தன் ஐயா அவர்கள் வாழ்த்து கூறியதற்கும் நன்றி. லோகநாதன் ஐயா, பாடல் பாடி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இன்னும் வந்து நல்ல பேரை வாங்கணும், அதுக்காக எஃபோர்ட்டை போடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதற்கப்புறம் சுமதி மேடம், நான் செஷனுக்கே வரல, ஆனால் நான் வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உங்களோட அன்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட செஷன் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்தீங்க. ஸோ அந்த நம்பிக்கைங்கிற ஒரு அச்சாணிக்கு எப்போதுமே நான் வந்து பாத்திரமா இருப்பேன் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதற்கப்புறம் லட்சுமி நாராயணன் சார், அவர் வந்து உணர்வோட அவரோட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அண்ணா அவர்களுக்கு எனது நன்றி. அதற்கப்புறம் ஹீலர் சார், உங்களுடைய ஃபீட்பேக் என்ன இன்னைக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு நாளும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஃபீட்பேக் இருக்கும். ஸோ அந்த வகையில வந்துட்டு ஒருத்தங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து நம்ம இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க ஒரு நாளும். ஸோ அதற்கு நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட கவிதையை வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதாகட்டும், அந்த ஸ்டேட்டஸ்ல வச்சு அதை வந்துட்டு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நீங்க ஒரு நாளும் சொல்லும் போதும் ஸ்ப்ரெட் த பாசிட்டிவிட்டி, லைவ் த லைஃப் ஹாப்பி, நான் ஹீலரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அந்த விஷயம்லாம் கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி அதற்கப்புறம் நாராயணன் சார் மீண்டும் வந்து சொன்னீங்க, அதுக்கெல்லாமே வந்து வாழ்த்துக்கள் ஒருவருக்குமே. இந்த 2வது வாய்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாருக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் செய்யணும், இப்ப நம்ம வந்துட்டு என்னோட மனசாட்சி வந்து என்கிட்ட பேசுதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இறந்து அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களோட உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு இனி கொஞ்சம் நல்லா அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, என் பசங்களை இனி கொஞ்சம் பெஸ்டா பண்ணியிருக்கலாமோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா மனம் விட்டு பேசியிருக்கலாமோ, இன்னும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை நான் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் நினைப்போம். ஸோ இருக்கிற இந்த நாள்ல நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளையுமே நமக்கு கிடைத்த
2வது வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் முடிந்து போன பக்கங்களை திருப்பி பார்க்காதீங்க. வரக்கூடிய வெள்ளைத்தாள்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக நிரப்பணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இது இன்னைக்கு வந்து செஷன் டைம் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. ஸோ வாய்ப்பு கொடுத்த நற்புலரி தளத்திற்கும் நமது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி பிருத்திவிராஜன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சிவகணி மேம். மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு செஷன் வந்து ஒரு நெடிய செஷன் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 7:03 ஆயிடுச்சு இன்னைக்கு. நிறைய ஃபீட்பேக், நிறைய எல்லாம் வந்து என்ன சொல்றது, மடை திறந்த வெள்ளம் போல வந்துட்டே தான் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பதிவு. வெங்கட்ராமன் சாரோட ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ரிலேட்டிவ்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து என்னுடைய குழந்தையோட கிளாஸ்மேட்டு அந்த பையன். அப்போ வந்து ஒரு நாள் ஸ்கூல்ல யதார்த்தமாக பார்க்கும்போது, சார் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்களும் ஒரு செவிலியர், அவங்களுக்கும் சிவகணி சகோதரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை வந்து அந்த பையனோட அம்மாவும் ஒரு செவிலியர். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு உருக்கமா இருந்தது. சார் வாங்க சார் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட விதம். ஸோ இந்த ஒரு தாய்மை, ஒரு 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 தாயுணர்வோடு இருக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருந்த அந்த சகோதரிகிட்ட பிடிச்ச எனக்கு விஷயம். ஒரு நாள் இந்த பையன் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வருவான், அன்னைக்கே நான் சொன்னேன், இன்னைக்கு அது மாதிரி சாதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சது. இதுதான் நட்புலோட சிறப்பு. சிவகணி சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தொகுத்து வழங்கலைன்னா கூட நட்புலரியோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை அவங்கள தொகுத்து வழங்க வச்சிருச்சு. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சு நிறைய விஷயங்கள்லாம் கேட்கறதுனால என்னமோ தெரியல, நட்புலரி நண்பர்கள் வந்து ரொம்ப தெளிவாக கீனாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, என்ன வார்த்தைகள் சொல்லலை, எந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லும்போது அவங்களே இடத்துல தொகுத்து வரல. இதெல்லாம் வந்து பேட் பார்ட், அதை நான் சொல்லணும்ட்டு நான் வேணாங்கிறதுனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். நீங்க கேட்டதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால இதை தொகுத்து வழங்க வச்சது நட்புடைய சிறப்புன்னு சொல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை குழந்தை மீனாட்சி ஸ்கூல் செகண்ட் வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நட்புள்ளி சார்பாக, என்னுடைய சார்பாக. ராகவராஜ் மேலும் பெரிய சாதனைகளை வாழ்க்கையில படைக்கணும். அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம். லக்ஷ்மி சார் சொன்னது மாதிரி அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு குழந்தை இப்ப நினைக்குது அப்படின்னா, அந்த தாய்க்கு இன்னொரு தாய் வந்து இந்த சொசைட்டி வந்து அந்த தாயை வந்து இன்னொரு தாயை அந்த சொசைட்டிக்கு விடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த குழந்தையோட லட்சியம் ஈடேறட்டும். இன்றைய செஷன்ல வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. நானும் நிறைய கொடுக்க வேண்டியது எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய ஃபீட்பேக்ல ஒரு 10% கூட கொடுக்க முடியல, எனக்கு நேரம் இல்லை. இதுக்கு மேல உங்க எல்லாரும் பொறுமையை சோதிக்க விரும்பல. நான் 5 வயது முதல் 50 வயது வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டாபிக் மட்டும் சொன்னாங்க சகோதரி. 5 வயசுல குழந்தை நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 50 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பெரிய குழந்தை, வயசான குழந்தை அடுத்தவங்களுடைய துணை இல்லாமல் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய சாதனை அப்படின்னாங்க. ரொம்ப அருமையான கருத்துக்களை ரொம்ப எளிமையான வகையில எல்லோருக்கும் புரிகிற வகையில நிறைய குட்டி குட்டி கதைகள் கடகடன்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரிய வச்சது. சகோதரி சிவகணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கவிதேவதையோட பிறந்த நாள் அப்படின்னு நான் நினைக்கும் போது பல கவிதைகளோட பிறந்த நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழுக்கு பிறந்த நாளா இருக்கட்டும், உங்க தமிழ் சேவை வந்து மிகச்சிறந்த வகையில வாழ்க்கையில அடுத்தடுத்த வகையில் எடுத்துட்டு போகட்டும். நட்புலரி வந்து சிறப்பான நண்பர்களை கொண்டு ஒரு வெற்றி நடை போடுது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு அருமையான செஷனை கேட்டு இந்த இனிய காலை பொழுதை வந்து ஒரு பயனுள்ள காலை பொழுதாக மாற்றிருக்காங்க சிவகணி சகோதரி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கூட. அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு செகண்ட் மெசேஜை மட்டும் நான் கடகடன்னு வாசிச்சிடுறேன். நிறைய பேர் ஒரே நிமிடம். எஸ் மேம். இப்போ பின்னூட்டம் வழங்கிய பிருத்திவிராஜன் சார் வந்து எதை அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்லி பார்ட்டை தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த வயசுல எந்த செயலை செய்யணும், அந்த நடக்கணும், படிக்கணும், ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுல நம்ம நல்லவங்களா இருக்கும்போது தான் அந்த இடத்துல நல்லவங்களா இருப்போம். ஸோ அந்த பாதை மாறும்போது அந்த அக்லி பார்ட் வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கதையில சொன்ன விஷயம். ஸோ உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் வீரா அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஃபர்ஸ்ட் மெசேஜ் சார் போட்டிருக்காங்க. சிவபாலன் சார் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் செஷன், ஸ்லோ ஸ்டடி, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நாராயணன் கணபதி சார் வந்து எக்ஸலன்ட் ஸ்பீச் போட்டிருக்காங்க. பெஞ்சமின் சார் போட்டிருக்காங்க காட் பிளஸ் யூ சைல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் செஷன் மேம் போட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சைல்டு, காட் பிளஸ் யூ திருப்பி அகைன் பெஞ்சமின் சார் போட்டிருக்காங்க. அடுத்து நாராயண கணபதி சார் வந்து பெஸ்ட் விஷஸ் மேம் போட்டிருக்காங்க. பெஞ்சமின் வந்து விஷ் ஹாப்பி பர்த்டே மேம், எக்ஸலன்ட் செஷன் மேம் திருப்பி ஒரு தடவை போட்டிருக்காங்க. சிங்கம் ஸ்ரீவித்யா மேம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், இதில் மெசேஜ் போட்டிருக்காங்க. கை தூக்கிட்டு ரொம்ப நேரம் கை தூக்கி இருந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஹாப்பி பர்த்டே மேம், காட் பிளஸ் யூ டியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் வந்து கைண்ட்லி மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜ்மோகன் ராம்தாஸ் வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நாராயணன் கணபதி வந்து மீனாட்சி 479 அவுட் ஆஃப் 500 ஸ்கூல் செகண்ட் டாப்பர் அப்படிங்கிறத பொண்ணோட மார்க்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. 500க்கு 479 மார்க் வாங்கியிருக்காங்க அந்த குழந்தை. லாவண்யா மணிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சிவகனி மேம், விஷஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ் அண்ட் டாப் ரேங்க் இன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜ்மோகன் ராம்தாஸ் வந்து பெஸ்ட் விஷஸ் சிவகனி மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ நண்பர்களே. கிட்டத்தட்ட 7-10 நோக்கி போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய செஷன், அருமையான ஃபீட்பேக், அனைவருடைய பிளெஸிங்ஸோட அந்த குழந்தைகள் வந்து மேல மேல வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சிவகனிக்கு சகோதரி சிவகனி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நன்றியும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம்.